நிறைய சிஇஓஸ் ஃபவுண்டர்ஸ்லாம் இப்போ தான் உங்கள் பேரே வெளில தெரியுது. இந்த கம்பெனியே உங்களுக்கு தானா? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் வெளில வராங்க, ஃபேஸ் வேல்யூ கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம் இதில் வந்து நடக்குது. மக்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட ஒரு 30 செகண்ட் வீடியோவில் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் வந்து முதல்ல அடித்தளம் போட்டதுன்னா நம்ம நியூ மார்க்கெட்டிங் பேஜஸ் தான். பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் உள்ளே வரும்போது யூ ஹாவ் டு டூ லாட் ஆஃப் ரிசர்ச். ஃபஸ்ட் உள்ளே வரும்போது நிறைய ரிசர்ச் பண்ணி தான் வரணும். என்னென்னா நம்ம கரெக்டான மார்க்கெட்டு, கரெக்டான ஒரு ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணுறோமா. ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் ரெஸ்டாரண்ட்டுக்கு 7 பேர் பார்ட்னர் இருப்பாங்க. எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் ஹோப். கரெக்டுங்களா? எங்கள் ஊரில் ஒரு பேக்கரி இருக்குது. அந்த பேக்கரியில் வந்து நைட் டைம் ஆனால் நல்லா க்ரௌடு வந்துடும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ராடக்ட் வச்சுக்கிறாங்க, அவங்க நல்ல மார்க்கெட்டிங் பண்ணியும் ஃபெயில் ஆகிட்டாங்க. நம்ம பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கரெக்டான சேனலில் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணாமல், ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆகாமல், ஒரு சேஞ்சுக்கு வந்து ஒரு எசிடேட் ஆகி இது ஓடிடும்னு ஒரு நம்பிக்கையிலேயே காசு போட்டு ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க. ஹாய், திஸ் இஸ் செல்வா. வெல்கம் டு த எபிசோட் 1 ஆஃப் ரியல் ஹீரோஸ். ரியல் ஹீரோஸ் அப்படின்னா மூவிஸில் வரவங்க மட்டும் ரியல் ஹீரோஸ் கிடையாது. ஆண்டர்பிரினர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ், இவங்க தான் ரியல் ஹீரோஸ்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தே ஆர் த பர்சன் ஹூ ஃபேஸ்ட் ரியல் ஸ்ட்ரகிள்ஸ், ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இந்த ஒரு ஸ்டேஜில் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள தான் ரியல் ஹீரோஸ்னு நான் சொல்கிறேன். அந்த ஆர்டரில் நம்ம கூட வந்திருக்க கெஸ்ட் தான் அசோக் ராம், த ஃபவுண்டர் ஆஃப் லேட்டஸ்ட் பிஸ்னஸ் கன்சல்டிங். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ சொல்லுங்கள், எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம், எதுக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, அப்புறம் நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் டிஎன் சின்மை பற்றி ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. அதை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் பேசியிருந்தோம். அதை நம்ம இப்போ பாட்காஸ்ட் பண்ணலான்னு சொல்லி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஓகே ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாட்காஸ்ட் என்ன வச்சு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ பெருசாக இன்னும் நிறையா பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி அவன் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சொல்லிடுங்க. அதாவது இது டிஎன் சின்மை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி டாபிக் கிடையாது. இது கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும்னு நினச்சி பார்க்க வந்தீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோவில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம கிரியேட்டர் விசஸ் ப்ரெசென்டர் ப்ளஸ் அதோட சேர்த்து நிறைய மார்க்கெட்டிங் பற்றி பேச போகிறோம். ஜஸ்ட் வி ஆர் ஷேரிங் அவர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஓகே, லெட்ஸ் கெட் டைவ் இன்டு தி பாட்காஸ்ட். எனக்கு முதல்ல வந்து அந்த ஒரு நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்சி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஹிட் ஆனது வந்து இது எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலான்னு எனக்கு ஹிட் ஆச்சு. இது ஒன்றும் எனக்கு தானாக தோன்றதை விட லிங்க்டின் நிறைய பேர் இந்த மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. லைக் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா லிங்க்டின்ல உடனே ஒரு போஸ்ட் போட்டுருவாங்க, இதுலேருந்து பிஸ்னஸ் லெசன் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேசும்போது நம்ம இந்த டாபிக்குள்ளே வந்தோம். எனக்கு வந்து இதை ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ இதை வந்து ஒரு கிரியேட்டர் ப்ளஸ் விசஸ் ப்ரெசென்டர் அப்படி தான் நான் இதை வந்து இந்த டாப்பிக்கை வந்து நான் முதல்ல பார்த்தேன். விச் மீன்ஸ் லைக் ஒரு கிரியேட்டராக அவங்க வந்து ப்ரெசென்டராக இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரெகக்னைசேஷன்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. ப்ரோ, ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட்டர் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர்னு நினச்சிடுறாங்க. ஓகே, ப்ளஸ் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து இப்போ இந்த 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 இஷ்யூஸ் இல்லாமல் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராக இருக்கும்னா ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பேக் ஆஃப் தி ஆஃபீஸில் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் இந்த இடத்துல நம்ம வந்து கிரியேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியேஷன் ஸ்டேஜில் இருந்தோ இல்லைன்னா அதை வந்து ஒரு ப்ராடக்டாவோ இல்லை ஒரு இதுவோ மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஆர் ஒரு சர்வீஸாக இருந்தால் சர்வீஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறவங்க தான் கிரியேட்டர். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல போனால் ஒரு சிஇஓ இஸ் அ கிரியேட்டர். ஒரு டெக் ஆர்கிடெக்ட் டெவலப்பர்ஸ் இவங்கெல்லாம் கிரியேட்டர்ஸ். பட் இங்கே வந்து ஒரு ப்ரெசென்டர்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ கையில் ஒரு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து கொண்டு போய் விற்கிறதுக்கு திறமையானவங்க தான் அதை வந்து ப்ரெசென்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்தை ப்ராப்பராக கொண்டு போய் எண்டு கஸ்டமர்கிட்ட சேர்த்துறவங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா, எல்லாருமே அந்த ப்ரெசென்டரை ஞாபகம் வச்சுப்பாங்களே தவிர்த்து கிரியேட்டரை மறந்துடுவாங்க. ப்ரோ, அப்படின்னா இப்போ ப்ரெசென்டர் இருக்காங்க, ப்ராடக்ட் கிரியேட் பண்ண கிரியேட்டர் இருக்காங்க. இப்போது அந்த கிரியேட்டர் இல்லாமல் அந்த ப்ரெசென்டர் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை பற்றி ப்ரெசென்ட் பண்ணாங்க, அதாவது சோஷியல் மீடியாவில் ஷோகேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹீ பிகம் த ஃபேஸ் ஆஃப் இட் தானே. 100%. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இப்போ வந்து ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறவங்கள தெரியும், ஆனால் கிரியேட்டர் தெரியாது. அந்த பின்னாடி இருந்து பண்ணுறாங்க ஒர்க் தெரியாது. ஸோ அதுதான் வந்து நான் இங்கே வந்து பார்த்தேன். லைக் பிஸ்னஸில் வந்து ஒரு விஷயம் இருக்கும், யூ கேனாட் ஏபிள் டு ஸ்டாப் ஆர் லைக் சாட்டிஸ்ஃபை ஃபார் த லெஸ். நீங்கள் இதுதான் பெஸ்ட் ப்ராடக்ட் ஆர் வெர்ஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 100% அதுக்கு மேலே யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து நான் பார்த்தது. லைக் ஒருத்தங்களோட அவுட்புட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. பட் அன்டில் இன்னொருத்தங்க வந்து அந்த அவுட்புட்டை அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் அவுட்புட் கொடுக்குறப்போ அந்த விஷயம் இன்னும் ஆம்பிளிஃபை ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா அது வந்து 10th ஆடியோ ட்ராக்காக
ஆட் பண்ணிட்டாங்க. இந்த க்ரௌடர் மார்க்கெட்ல லவுடர் வாய்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து நான் இங்கே வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப சூப்பராக பார்த்தேன். ப்ளஸ் வந்து இந்த ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா, அது வந்து அதுக்கு இது பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறேன். ஒரு ஃபேஸ் வேல்யூக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளாகவும் நான் பார்க்குறேன். இது அவ்வளோ விஷயம் இதில் இருக்குது. இதில் ஒரு சேல்ஸு, மார்க்கெட்டிங்கில், இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இதை பார்க்குறீங்கன்னா இட் ஹாஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் இட். இது ஆக்சுவலாக வந்து இது வந்து நம்ம லிங்க்டின்ல நிறைய பார்க்கலாம். இந்த மாதிரி ரீசெண்டாக கூட RCB ஜெயிச்சதை வச்சு content ready பண்ணிருந்தாங்க. 18 life lessons you have to learn from RCB winning சொல்லி கூட போட்டிருப்பாங்க. ஸோ இங்க என்னன்னா எல்லாத்தையும் பிஸ்னஸாக பார்க்குறவங்களுக்கு வந்து இதுவுமே வந்து ஒரு விதமாக ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் ஹிட் ஆச்சு. ஸோ ஃபேஸ் வேல்யூ நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. லைக் பீப்புள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. பீப்புள் பை சம்திங் பேஸ்ட் அப்பான் த ஃபேஸ் வேல்யூ ஆர் அதோட அந்த ப்ராடக்டை யார் வந்து ப்ரெசன்டபுளாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக அந்த பொருள் வாங்குவாங்க. ஒரு பொருளை வாங்குறது வந்து அப்படித்தான் உங்களுக்கு வந்து இங்கே பிஸ்னஸ் ட்ரேடே நடக்கும். who connects with the people. ஸோ கிரியேட்டர் ஆர் நாட், கிரியேட்டர் என்ன பொறுத்தளவுக்கு வந்து அண்டர் ரேட்டட் நான் சொல்லுவேன். the creators are really underrated. You can tell like okay ஒரு டெக் கம்பெனிஸில் போய் பார்த்தீங்கன்னா லெட்ஸே ஒரு பெரிய டெக் கம்பெனிஸ் எடுத்துக்கோங்களேன். whoever you are seeing it, நீங்கள் ஒரு பெரிய ஜெயின்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருமே either they will be in a sales or marketing. பட் த ஆக்சுவல் ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி இருப்பாங்க. அவங்க நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் ஹைரிங் பிளாட்ஃபார்மில் தான் நீங்கள் அவங்களை பார்க்க முடியும். நிறைய பேர் வெளில வர மாட்டாங்க. லைக் ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா மிஞ்சி போன ஒரு 1000 பேர் வெளில வருவாங்க அந்த இடத்துல இருந்து. அதே மாதிரி தான் நிறைய CEOs ஃபவுண்டர்ஸ்லாம் இப்போ தான் அவங்க பேரே வெளில தெரியுது. ஓ இந்த கம்பெனியே உங்களுக்கு தானா. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் வெளில வராங்க. அவங்க தான் ஃபேஸ் வேல்யூ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம் வந்து இதுல வந்து நடக்குது. ஸோ எப்பவுமே ஃபேஸ் வேல்யூக்கு வந்து ஒரு தனியான ஒரு வேல்யூ பயங்கரமா இருக்கு. அதாவது நீங்க சொல்றத வச்சு பார்த்தா பிரசன்டிங் இஸ் நாட் அபவுட் ஹூ டிட் இட் ஃபர்ஸ்ட், பிரசன்டிங் இஸ் அபவுட் ஹூ செட் இட் பெஸ்ட். எக்ஸாக்ட்லி. அதாவது எவ்ரி பிரசன்டர் மஸ்ட் பி a creator அப்படிங்கிறீங்க. எவ்ரி பிரசன்டர் ஷுட் பி a creator அப்படிங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு தெரியல. எல்லாத்தினாலையும் வந்து போய் நின்று ப்ரெசென்ட்டாக இருக்க முடியுமா, லைக் அதனால் வந்து போய் நின்று பண்ண முடியுமா, அவங்களுக்கு அந்த டைம் இருக்குமான்னு தெரில. பட் அவங்களோட ஒர்க்கில், அவங்களோட கல்ச்சரில், அவங்களோட பிஸ்னஸ் கல்ச்சரில் ப்ரெசென்டராகவும் மாறிட்டாங்க அப்படின்னா, அதையும் அவங்களால வந்து அடாப்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அவங்களும் இன்னொரு நெக்ஸ்ட் கட்டத்துக்கு வந்து அது கூட வந்து லிங்க் ஆகும். அதாவது பீப்புள்ஸ் வந்து அந்த ப்ரெசென்டர் ஆகும்போது நிறைய கனெக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. அந்த பீப்புளோட எமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா they become the community member of their பண்ண முடியும். இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆடியன்ஸ் பில்ட் பண்ணுறது, கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து அத்தாரிட்டியில் வந்து ரொம்ப முக்கியமாக பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆஸ் அ கிரியேட்டராக நீங்கள் வந்து சொல்கிறப்போ அதோட ஸ்டோரியே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா யூ நோ த திங்ஸ் பெட்டர் தென் எனிஒன் எல்ஸ். ஏன்னா யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் தான் பில்ட் பண்ணியிருப்பீங்க. பில்ட் பண்ணதே நம்ம தான். ஸோ அந்த பில்ட் பண்ணவங்களே வந்து நின்று அதை பேசுகிறப்போ அந்த ஸ்டோரி வந்து பீப்புளுக்கு கனெக்ட் பண்ண முடியும், ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு ஜேர்னியில். ப்ரோ இப்போ கண்டென்ட் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பீப்புள்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. டீனேஜர்ஸ் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த இன்ஸ்டாகிராமை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல டூலாக தான் நான் பார்க்குறேன். ஒரு சிலர் வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்கக்கூடாது, இட்ஸ் பிரைன் ராட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நிறைய பீப்புள்ஸ் வந்து அவங்களோட வேல்யூவும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் கேள்வி தசோ பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஐடியாலஜிஸ் நிறைய கொடுத்துட்ருக்கீங்க. அது மக்களுக்கு நிறைய ஹெல்ப் ஆகுது. இப்போ நான் அதை வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் தான் மணி, அட்டென்ஷன் இஸ் எவரிதிங் ப்ரோ. மக்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட ஒரு 30 செகண்ட் வீடியோவில் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவ்வளோ பெரிய விஷயத்த நம்மளால சிறுசாக தர முடிஞ்சது, ஒரு 30 to 40 செகண்ட்ஸில் தர முடிஞ்சது அப்படின்னா அங்கே பீப்புள் டைம் ஸ்பெண்ட்றதை விட இங்கே நிறைய ஆடியன்ஸ் வந்து நம்மக்கிட்ட எடுத்துக்குவாங்க. இப்போது நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு க்ரோ ஆகிறதுக்கு இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ப்ரோ. இது வந்து ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் வந்து முதல்ல அடித்தளம் போட்டதுன்னா நம்ம மீம் மார்க்கெட்டிங் பேஜஸ் தான். ஸோ மீம் பேஜஸ் தான் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து கட் ஷார்ட் பண்ணி ஒரு பெரிய நியூஸ் எல்லாம் இருக்கும், அவ்வளோ பெரிய நியூஸ் இருக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு வடிவேலனா ஒரு மீம் ஒரே ஒரு டெம்ப்ளேட் போட்டு அதை வந்து ஈஸியாக புரிய வச்சுருவாங்க. ஸோ அதோட வீடியோ வெர்ஷனாக தான் நான் வந்து ஷார்ட்ஸை வந்து பார்க்குறேன். ஸோ இது வந்து நிறையாவே வந்து பிஸ்னஸ் பீப்புள் கூட எல்லாத்து கூடயுமே கனெக்ட் ஆகும். அண்ட் மோரோவர் இங்கே என்னென்னா சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுற விதம் தான் இங்கே மேட்டர்ஸ். ஸோ நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, எப்படி யூஸ் பண்ணுறீங்க வச்சு தான் அது வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக இல்லை தப்பா அப்படிங்கிறது வரும். ஸோ யூ ஹேவ் டு ஃபாலோ த ரைட் பீப்புள், அவ்வளோதான்.
ஸோ அதுதான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். சூப்பராக சொன்னீங்க ப்ரோ. ஸோ கண்டென்ட் க்ரியேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை வந்து விற்கிறதுக்காகவும் மட்டும் இல்லாமல் அதை ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி அவங்களோட பொசிஷனை கெயின் பண்ணுறதுக்காகவும் கூட வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து உங்களுக்கான ரீச் இருக்கும். ஸோ யூடியூப்பில் பண்ணுறப்போ அதுக்கான ரீச் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் பண்ணுறப்போ அது வேறு மாதிரி இருக்கும், அதுக்கான ரீச் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னதே எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் தான் ஞாபகம் வருது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்விசிபிலிட்டி ஸ்டேட்டில் இருப்போம். அதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்போம், நம்ம கிரியேட்டராக இருப்போம், ஆனால் இன்விசிபிள் ஸ்டேட்டில் இருக்கும். அடுத்து நம்ம மார்க்கெட்டிங் அப்படின்னு உள்ளே வரும்போது, மார்க்கெட்டிங் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது மார்க்கெட்டபிலிட்டி ஸ்டேஜில் இருப்போம். அடுத்து நம்ம விசிபிலிட்டி ஸ்டேஜில் இருப்போம். ஒரு மார்க்கெட்டிங் மூலமாக நம்மளை எல்லாத்துக்கும் தெரிய வந்து அப்படின்னா வி பிகம் த ஸ்டேஜ் ஆஃப் கிரெடிபிலிட்டி. பீப்புள் நம்மளை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து பீப்புள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆயிரும். தே வில் ஃபீல் வி எஸ் அன் எக்ஸ்பர்ட்னு அவங்க நம்பிட்டாங்கன்னா வி ஆர் த அத்தாரிட்டி பர்சன் இன் த ஃபீல்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். நீங்கள் அத்தாரிட்டி பில்டிங்கோட லைஃப் சைக்கிளே வந்து கம்ப்ளீட்டாக சொல்லிட்டீங்க. ஸோ அத்தாரிட்டி பில்டிங் இஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்டேஜ் வந்து சொல்லும் போதே இவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குங்கிறப்போ எவ்ரி ஸ்டேஜ் மேட்டர்ஸ். ஸோ நீங்கள் கீழேருந்து மேலே மூவ் ஆக யூ ஃபீல் லாட் ஆஃப் ப்ரெஷர் இன் இட். ஓகே. இப்போ ஃபவுண்டர்ஸ் எல்லாம் கிரியேட்டர் ஆகி அதுக்கப்புறம் அத்தாரிட்டி ஸ்டேஜுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு சில ஃபவுண்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங் வச்சு அவங்க பிராண்டை ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தாண்டி நானோ இன்ஃப்ளூயன்சர்ஸுங்கிற அவங்களுக்கு வந்து யூஜிசின்னு சொல்லுவாங்க, யூசர் ஜெனரேட்டட் கான்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லெஸ் ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 500, 1000 அந்த மாதிரி ஒரு ஃபாலோவர்ஸ் ரேஞ்சில் இருக்கிறவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா தே கிவ் அந்த ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அதோட ஃபீட்பேக்கை வந்து வாங்குவாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஜ்லேயே அவங்களே அதை வந்து போடுவாங்க. அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு ஆர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்லிட்டு அதை வந்து அவங்கள வச்சு போட சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இட் கிரியேட் அ ட்ராக்ஷன். அதை பற்றின ஒரு இது வந்து அவங்க மூலியமாக கிரியேட் ஆகும். அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் யூஜிசி பீப்புள் அரவுண்ட் இன் த மார்க்கெட் வேர் செம்மையாக வந்து வியூஸ்லாம் போகும் அவங்களுக்கு. சின்ன கிரியேட்டர் ஒரு சின்ன கிரியேட்டராக இருப்பாங்க. அவங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரொஃபைல் வச்சுருக்காங்க. அட் தி சேம் டைம் தே ஹேவ் தேர் ஓன் யூஜிசி ப்ரொஃபைல். ஸோ அந்த மாதிரி யூஜிசி ப்ரொஃபைல் எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வர்ற ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ் ஆகட்டும், மசாலா பிராண்ட்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த யூஜிசியில் வந்து பயங்கரமாக பண்ணுறாங்க. இது வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து மார்க்கெட்டில் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் ஏஜென்சிஸ். இப்போ வந்துட்டு ஏஜென்சிஸ் அது கிரியேட் ஆகிட்டு அவங்களும் வந்து நிறையா இதுக்கு வந்து தே ஹாவ் தேர் ஓன் செட் ஆஃப் பீப்புள் யூஜிசி பண்ண கொடுக்குறாங்க. முதல்ல பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் போய் பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்துருப்பீங்க ஒரு 2-3 இயர்ஸ் இந்த இதெல்லாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஷோரூம்ஸ்க்குலாம் போயிட்டு அவங்களோட விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க எடிட் பண்ணி வீடியோ எடுத்து போடுறாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஏன்னா இன்ஃப்ளூயன்சர் பிகம் அ செலிபிரிட்டி ரைட் நோ. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் செலிபிரிட்டி ஸ்டேஜ் போனனால இப்போ வந்து செலிபிரிட்டிஸ் மட்டும் கிடையாது, உங்கள் கூட இருக்கிறவங்களே இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறது தான் இந்த யூஜிசியோட சிம்பிளான ஒரு பாயிண்ட். ஓகே. அதை வச்சு அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுறாங்க. அதுலேருந்து நிறையா வந்து இருக்கிறாங்க. எவ்வளோ வியூஸ் போகுது தெரியுங்களா? லைக் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க அதில். ஓகே. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் சேல்ஸ் பொட்டன்ஷியல் தட் இஸ் ஹேப்பனிங். ஓகே ப்ரோ, நான் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு லிங்க்டின் போஸ்ட் பார்த்தேன். என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா மேக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸை விட மைக்ரோ இன்ஃப்ளூயன்சருக்கு தான் நல்ல ரீச் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. சொல்ல போனால் நானோ இன்ஃப்ளூயன்சர்னே சொல்லுங்கள். நான் வந்து அதை நேர்லேயே பார்த்துட்டேன் ப்ரோ. எங்கள் ஒன் ஆஃப் த கிளைண்ட்க்கு வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அவங்க எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க இன்ஃப்ளூயன்சரை வச்சும், ஒரு 50K 60K வச்சுருக்க இன்ஃப்ளூயன்சர், 10K வச்சுருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுறாங்க. அதில் எப்படி நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு நாங்கள் சும்மா ஒரு அனலிட்டிக்ஸ் பண்ணி பார்த்தோம். என்னென்னா சின்ன கிரியேட்டர்ஸ் எல்லாமே நிறைய க்ரியேட்டிவிட்டி கொடுக்குறாங்க. லைஃப் ஸ்டைலை காமிச்சோன்னே அந்த வீடியோஸ் எல்லாம் நல்லா வியூஸ் போகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த யூஜிசியில் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் ஃபார் த பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500K இருக்கிற ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இல்லை 1 million 2 million வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கே நீங்கள் வந்து கொடுத்தாலுமே த மணி தட் யூ கோயிங் டு ஸ்பெண்ட் இஸ் ஃபியூ thousands. அது கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதை என்ன பண்ணுறாங்கன்னா பிட்ஸ் அண்ட் பீசஸாக பிரித்து ஒரு 30-40 கொடுக்க முடியுது. புரியுதுங்களா? 30-40 மெம்பர்ஸ் உங்களோட பற்றி பேசுகிறப்போ இட் சீம்ஸ் லைக் பிகமிங் ஆர்கானிக் PR.
யூஸராக பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓ இதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க போல, இதை பற்றி நிறைய பேர் பார்க்குறாங்க, இதை பற்றி நிறைய பேர் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு சேல்ஸ் கன்வர்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த டாப் ஆஃப் இட் பிராண்ட்ஸ் செலவு பண்ணுற காசும் கம்மியாயிருச்சு. சின்ன கிரியேட்டர்ஸ் நானோ கிரியேட்டர்ஸ் கொடுக்குறப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. அண்ட் மோர் ஓவர் இந்த நானோ கிரியேட்டர்ஸ்ட்டு கொடுக்கும்போது தேர் இஸ் ஒன் மோர் செக் பாயிண்ட் வைப்பாங்க. என்ன தெரியுங்களா, பிராண்ட்ஸ் கொடுக்குறப்போ இவ்வளோ வியூஸ் போச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த பேசிக் அமௌண்ட் வரும். அன்டில் ஆர் அன்லெஸ் அவங்களுக்கு வந்து அது வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃப்ரீ. உங்களுக்கு அது ஆன் டாப் ஆஃப் இட் உங்களுக்கு வந்து ஒரு யூ ஹேவ் டு மேக் அதர் ரெவன்யூ ஃப்ரம் தட் பிராண்ட். அப்படின்னா இவ்வளோ வியூஸ் போகணுங்கிற ஒரு சில வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி வருது உங்களுக்கு இங்கே. சரி, தே வாண்ட் டு ப்ரெசென்ட் இட் இன் அ பிக்கர் வே. அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வர்றப்போ அவங்க தே காட் அன் ஆட் இன்சென்டிவ். அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதை தாண்டி அவங்களுக்கு ஆட் இன்சென்டிவ் வேணும். அப்படிங்கிறப்போ ஏஜென்சிஸ் லுக் ஃபார் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வியூஸ் பார்ப்பாங்க. அதனால யூஜிசி வந்து பயங்கரமாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து தட் வாஸ் அ ட்ரெண்டிங் திங். மோர் தென் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், யூஜிசி மார்க்கெட்டிங் வாஸ் தி பெஸ்ட் அண்ட் நல்லா போயிட்டுருக்கு. அண்டு சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெஸ்டர்ன் அக்ராஸ் தி வேர்ல்டு எல்லாருக்குமே நமக்கு வந்து இது போகுது. நல்ல ஒரு ஆர்கானிக் பிஆர் நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே இப்போ பிராண்ட்ஸ் நிறையா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதே எவ்வளோ நாள் தொடர்ந்து பண்ண முடியும்? இப்போ வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இப்போ இருக்குது, சேல்ஸ் கம்மியாகிறப்பெல்லாம் இன்ஃப்ளூயன்சர் கூப்பிட்டு மார்க்கெட்டிங் பண்ணிடுறாங்க, வீடியோஸ் போட்டுறாங்க, அப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது. எவ்வளோ நாளைக்கு அதையே அவங்க ஃபாலோ பண்ண முடியும்? எவ்ரி ட்ரெண்டிங் திங் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் லைஃப் ஸ்பேன். இந்த லைஃப் ஸ்பேன் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. பட் இட் டெஃபினட்டாக இது ஒரு சம் இயர்ஸ் இருக்குங்கிறனால தான் பீப்புள் ஆர் டூயிங் இட் ரைட். ஸோ இது வந்து இது ஒன்று பண்ணிட்டா லைஃப் செட்டில், லைஃப் லாங் இது பண்ணால் போதும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக த பாயிண்ட் இஸ் பீப்புள் நெவர் செட்டில் ஃபார் ஒன் சேம் திங். என்றைக்குமே வந்து பீப்புள் நீட் சம்திங் டு எக்ஸ்ப்ளோர். தட்ஸ் ஹவ் ஹியூமன் பீங்ஸோட பேசிக் நேச்சர்னா தேடல் தான். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் ஸ்வைப் பண்ணுறப்போ தே ஆர் லைக்கிங் இந்த விஷயம் பிடிக்குது, ஆர் ஷார்ட்ஸ் பார்க்குறப்போ, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறப்போ இந்த விஷயம் பிடிக்குதுன்னு சொல்லி ஸ்வைப் பண்ணிட்டு இருக்காங்க. தே என்ஜாயிங் இட். இது கொஞ்ச நாள் கழிச்சு டெஃபினட்டாக இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்னன்ட் ஆகும். இது ஒரு ட்ரெண்ட் தான், சேச்சுரேட் ஆகும். பட் இது எதனால வந்து நிறைய பேர் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்ச நாள் இருக்கும், இன்னும் கொஞ்சம் வருஷம் இருக்கும், இது இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு போகும். பிகாஸ் என்ன ரீசன்னா கிரியேட்டிவிட்டி இங்கே ரொம்ப முக்கியம். இங்கே யூ கான்ட் ஏபிள் டு சிட் அண்ட் ஸ்பீக், யூ கான்ட் ஏபிள் டு பி இன் அ டெம்ப்ளேட் மாடல். அதெல்லாம் இங்கே ஒர்க் ஆகிறது கிடையாது பெருசாக. ஸோ லைக் பீப்புள் எக்ஸ்ப்ளோர் த நியூ ஸ்டப்ஸ். ஸோ கான்டென்ட்லேருந்து ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே பீப்புள் ஆர் எக்ஸ்ப்ளோரிங் நியூ திங்ஸ். அவங்களோட ஸ்டோரி சொல்கிறப்போ த நரேஷன்லேருந்து எல்லாமே வந்து பீப்புள் ஆர் டெஃபினெட்லி எக்ஸ்ப்ளோரிங். ஸோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ரொம்ப நாள் போகும். பட் திஸ் இஸ் நாட் ஒன்லி லைக் என்ன சொல்கிறது, இது ஒன்று பிடிச்சிட்டா போதும் லைஃப் டைமுக்கு உங்களுக்கு வந்து செட்டில் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இங்கே இது கிடையாது. அண்ட் டெஃபினெட்லி கண்டிப்பாக வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பர்சனல் பிராண்டிங் பண்ணுற எல்லா ஃபவுண்டர்ஸுமே டெஃபினட்டாக ஒரு ஆங்கிளில் வந்து புல் அவுட் பண்ணணும். இப்போ பர்சனல் பிராண்டிங்னா என்ன நினச்சிட்டு நிறைய ஃபவுண்டர்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நிறைய ஏஜென்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வைரலிட்டி தான் பர்சனல் பிராண்டிங்கிறாங்க. ஒரு ரீல் வைரல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய லீட்ஸ் வரும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் ரீச் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கான லீடு வரும்னு நான் நினைக்கிறேன். 100% ட்ரூ. இப்போ நீங்கள் வந்து வைரல் பண்ணுறதுக்குங்கிறதுக்கு வந்து இங்கே நிறைய பேர் வந்து நெகட்டிவ் பிஆர் கூட பண்ணுறாங்க. ஸோ வைரல் பண்ணுறதுக்கு வந்து என்ன வேணால் எப்படி வேணாலும் பண்ணுறாங்க. ஸோ திடீர்னு ஏதாவது ஒரு பொருளை போட்டு உடைக்கிறது, ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி கூட பண்ணுறாங்க. வேறு மாதிரி வைக்கிற யூஸ் பண்ணுறாங்க. பட் பாயிண்ட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வைராலிட்டிக்காக நீங்கள் வந்து இங்கே பண்ணக்கூடாது. இது வந்து எனக்கு வியூஸ் போகணுங்கிறதுக்காக பண்ணக்கூடாது, எனக்கு ஃபாலோவர்ஸ் வரணும்னு பண்ணக்கூடாது. இங்கே வந்து நீங்கள் 1,00,000 ஃபாலோவர் வச்சும் இங்கே லீடே ஜெனரேட் பண்ண முடியாத எத்தனை பேர் இருக்காங்க. கரெக்ட். ஆனால் 6,000 5,000லேயே பெரிய பெரிய டீல்ஸ் க்ளோஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு யூ ப்ரெசென்ட் யுவர் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட். நீங்கள் எப்படி உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ப்ராப்பரான ஸ்டோரி சொல்கிறீங்க, அதை எப்படி வந்து பீப்புளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க, எப்படி அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்க முடியுதுங்கிறத வச்சு தான் டெஃபினட்டாக எண்ட் ஆஃப் த டே வைரல் டசன்ட் மேட்டர்ஸ், பிஸ்னஸ் மேட்டர்ஸ். அது உங்களுக்கு அங்கே தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ தட் இஸ் அ கம்ப்ளீட், இது வந்து பெரிய மித்து தான். ஓகே, அதாவது நம்மளோட ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும்போது தான், நம்ம டார்கெட் ஆடியன்ஸ்க்கு அது ரீச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு பிஸ்னஸே கிடைக்கும். அதுவும் அவங்க நம்பணும். இப்போ ஏன்னா பீப்புள் நோஸ் எவ்ரி திங் பெட்டர். சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் யூ ஹேவ் லாட் ஆஃப் டூல்ஸ். ஈஸியாக இன்டர்நெட்டில்
உங்கள் கம்பெனியை பற்றியோ உங்களை பற்றியோ ஈஸியாக பார்த்துடலாம். நிறைய சோர்ஸ் இருக்குது, ஈஸியாக பார்த்துருவாங்க. அதில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஜஸ்ட் சும்மா வந்து வைராலிட்டிக்காக பண்ணுறாங்களா இல்லை வந்து நிஜமாலுமே பண்ணுறாங்களா. உங்கள் பர்சனல் பிராண்டிங்னாலுமே இட்ஸ் மார்க்கெட்டிங், அதுவும் மார்க்கெட்டிங் தான், அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் தான். அதுவும் ஒரு பொருளை ஏதாவது ஒரு விற்கிறது தான் வந்திருக்கீங்க நீங்கள். இப்போ நீங்கள் பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க, பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஆகட்டும், சாம்சங் ஆகட்டும், ஈவன் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தி சென்னை சில்ஸ் ஆகட்டும், இப்போ வரைக்கும் கேம்பெயின் மார்க்கெட்டிங் டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பிராண்ட் தானே, அவங்களுக்குலாம் நீங்கள் ஓடாமே, அதாவது ஆடு போடாமே அவங்களுக்குலாம் போகும்ல, அவங்க ஆடு போட்டிருக்காங்க. மார்க்கெட் பண்ணலன்னா அப்டேட் ஆயிடுவாங்க. வேற மார்க்கெட் பண்ணலன்னா வேற ஒருத்தர் வந்து அந்த ஸ்பேஸை கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு ஸ்பேஸ் இருக்கணும்னா நம்ம பீப்புளுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம டார்கெட் ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம வந்து இருக்கோன்னு தெரியணும். புது ஆடியன்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கும் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணணும். இது நீங்கள் மார்க்கெட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நெவர் எண்டிங் கேம். டு பி ப்ரிசைஸ், ஒரு பிஸ்னஸில் நிறைய பேர் பிளான் பண்ணி உள்ளே வர்றப்போ மார்க்கெட்டிங் பட்ஜெட்டே இருக்காது அவங்ககிட்ட. நிறைய பேர் ஒரு இன்னும் ரொம்ப ஹார்ஷ் ட்ரூத் சொல்லட்டுங்களா, நிறைய பேர் கடை ஓப்பன் பண்ணுறப்போ தன்னோட ஃபுல் அமௌண்ட்டை போட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரியும் 6 மாதம் 7 மாதம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் நடக்காதுன்னு அவங்களுக்கு கடை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் தெரியும். ஓப்பன் பண்ண 2வது நாள் என்னடா கடை எதுவுமே ஓடலை, நம்ம இவ்வளோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், பிரம்மாண்டம் ஓப்பன் பண்ணியிருக்கோம், யாரும் வரலைங்கிற மாதிரியான விஷயம் அவங்களுக்கு வந்துடும், பயம் வந்துடும். ஆனால் அவங்க மார்க்கெட்டிங்க்கு எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து எல்லாருமே மார்க்கெட்டிங்னா ஓகே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் மார்க்கெட்டிங்கு, நம்ம போய் ஆன்லைனில் போய் ஒரு ஆடு போட்டால் மார்க்கெட்டிங் நினச்சிக்கிறாங்க. உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்கன்னு நீங்கள் யோசிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் த நீடு நீங்கள் சொல்லிட்டீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த நீடுக்கு தாண்டி இன்னும் 2 விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆடியன்ஸ் வந்து எந்த சேனல் இருக்காங்கன்னு பார்க்கணும். சில பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரில்லா மார்க்கெட்டிங் சொல்லி ஒரு பயங்கரமாக எப்பவுமே இருந்துருக்கீங்களா. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு சேனல் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு சேனல் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஓட்டுறீங்க தெரியுங்களா, அது ஒரு வே ஆஃப் மார்க்கெட்டிங். நிறையா பிராண்ட்ஸ்க்கு அது ஒர்க் ஆகும், நிறைய பிசினஸ்க்கு அது ஒர்க் ஆகும். இந்த ஏராவில் அது ஒர்க் ஆகுது ப்ரோ. போஸ்டர்ஸ் டெஃபினெட்லி ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. லைக் இப்போ நீங்க வந்து உங்க ப்ராடக்டோட ஆடியன்ஸ் யாருங்கிறத பொறுத்து தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 60 வயசு இருக்கிறவங்களுக்கும் இங்க ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்கல்ல இருக்கு, அவங்களுக்கு போய் நீங்க வந்து சோஷியல் மீடியால ஃபங்கியா ஆட் போட்டு அவங்க பார்ப்பாங்களா? ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட ஃபோன் இருக்குமான்னு தெரியுமா? இருக்காது. ஸோ ஒரு 50 இருக்கிறவங்களுக்கும் இருக்கும், 45 எல்லா ஏஜ் குரூப்லயும் உங்களுக்கு வந்து பீப்புள் இருப்பாங்க. டார்கெட் ஆடியன்ஸ் பொறுத்து தான் சேனல்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ஸ்டில் ஒர்க்கிங். நிறைய பிராண்ட்ஸ்க்கு ஒர்க் ஆகுது, நிறைய பிஸ்னஸ்க்கு ஒர்க் ஆகுது, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகுது. எத்தனையோ பேர் வந்து ஃப்ளையர்ஸ் கொடுத்து கூட இன்னும் மார்க்கெட்டிங் பெருசாக பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லோன் கொடுக்குற ஏஜென்ட்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சிக்னலில் நீங்கள் ஜஸ்ட் போஸ்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும், சிம்பிள், டெஃபினட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஏன்னா லோனுங்கிறது வந்து ஒரு எல்லாத்துக்குமே எந்த மாதிரி நீங்கள் போட்டாலும் ஒர்க் ஆகும். இது செலவே இல்லாமல் நீங்கள் பண்ணிட முடியும். அதுக்காக லோன் நான் கொடுக்குறதுனாலே நீங்கள் ஆன்லைனில் தான் நான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ப்ராப்பராக லோன் வாங்கி தர ஏஜென்ட்டாக இருந்தால் ஸ்கேம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை பற்றி பேசலாங்க. பட் இங்கே வந்து நீங்கள் லோன் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வேல உங்களுக்கு நிறைய ஒர்க் ஆகும். போஸ்டர்ஸில் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, இங்கே வந்து கேட்குறீங்கல்ல, இப்போ இன்னும் வந்து இந்த மாதிரி ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. சைக்கிளில் ஒருத்தங்க வந்து ஓட்டிட்டு அவங்களோட பேக் பேக்ல வந்து அவங்க லைட் போட்டுட்டு அவங்களோட பிராண்ட் வச்சு போயிட்டு இருப்பாங்க. இன்னும் வந்து இந்த கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டாடா ஏஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லுக்கு பேண்ட் போட்டு ஓடிட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய பிராண்ட்ஸே பண்ணுவாங்க, பெரிய பிராண்ட்ஸே பண்ணுவாங்க. என்ன ரீசன்னா அவங்ககிட்ட டேட்டா இருக்கு, தே நோ தட் இட் ஒர்க்ஸ், அது ஒர்க்கிங்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் வந்து உடனே எல்லாத்துக்கையும் ஃபோன் வந்துருச்சு, சோஷியல் மீடியா பார்த்தா எல்லாரும் வாங்குறாங்கிறதுலாம் கிடையாது. ஸோ ஆன்லைனில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி திருப்பூரில் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்லாம் போய் பேசுகிறப்போ சொல்கிறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணால் எங்கள் கம்பெனிக்கு பெருசாக வந்துருமாமா, இமீடியட்டாக எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்துருவாங்களாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் அது உங்களுக்கு புரியாது ப்ரோ. ஆனால் 60% ஆஃப் வேர்ல்டு வந்து ஆன்லைன் தான் மாறிட்டு இருக்கு. ஆன்லைன் மாறிடுச்சு இல்லை, மாறிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த ஒரு ஸ்பேஸுமே நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு எது ரைட் சேனல்னு முதல்ல பார்க்கணும். நம்ம ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்க, நம்ம ஆடியன்ஸ்க்கு எது வேணுங்க, எங்கே சொன்னால் புரியுங்கிறது தான் விஷயம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜென்ரிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங், அதாவது ஒரு கஸ்டமரை எவ்வளோ கம்மி காஸ்ட்டில் உங்கள் பிஸ்னஸ்க்கு அக்வயர் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்கள் சக்ஸஸ் இருக்குது. கரெக்டுங்களா? மார்க்கெட்டிங் என்ன சொல்லுவாங்கன்னா காஸ்ட் பெர் அக்விசிஷன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னா, அது எப்படி மீன் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரே ஒரு கிளைண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணது 1000 ரூபா.
10 பேர் எடுத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் ஸ்பெண்ட் பண்ணுறது 100 ரூபா, 100 பேர் எடுத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் ஸ்பெண்ட் பண்ணுற 10 ரூபா. அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து நிறையா கிளைண்ட்ஸை கம்மி காசில் கேப்சர் பண்ணுறீங்களோ தட் பிகம் அ பெஸ்ட் பிஸ்னஸ். ஓகே, உங்கள் பிஸ்னஸ் நல்லா growth ஆகும், பெரிய ஸ்கேல் ஆகும், பெரிய லெவலில் ஸ்கேல் ஆகும். ஸோ அதுதான் எல்லாருமே அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. D2C பிராண்ட்ஸ்லாம் அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க எல்லாருமே. ப்ரோ, எங்கள் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஒரு வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரே வருஷத்தில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வருஷமே இருக்காது, ஒரு 8 to 9 monthsலேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அது ஒரு நல்ல பிளேஸ். காலேஜுக்கு ஆப்போசிட்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் ஏன் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு நான் விசாரிச்சதுக்கு, டேஸ்ட் வந்து குட் தான், ஆனால் அவங்க ப்ரைஸிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரைஸிங் வந்து அதிகமாக இருக்கனால தான் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஓடலை. அது நிறையா பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து அங்கே வந்து நிறைய இடத்துல ப்ரைஸிங்கில் ஃபெயில் ஆகுறாங்க. ப்ரைஸிங்கில் கண்டிப்பாக நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க, டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து ஃபெயில் ஆகுறாங்க. இது வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் உள்ளே வரும்போது யூ ஹாவ் டு டூ லாட் ஆஃப் ரிசர்ச். ஃபர்ஸ்ட் உள்ளே வரும்போது நிறைய ரிசர்ச் பண்ணி தான் வரணும். என்னென்னா, நம்ம கரெக்டான மார்க்கெட்டுக்கு கரெக்டான ஒரு ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணுறோமா, கரெக்டான ப்ரைஸிங் வைக்கிறோமா, நம்ம ப்ராடக்ட்டுக்கு முதல்ல ப்ரைஸிங் வைக்க தெரியுமாங்கிறது இங்கே பெரிய டவுட். இன்னொன்று, டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த கொஞ்ச நாளில் எல்லாருமே எங்கே வந்து உடனே க்ளோஸ் பண்ண சூழ்நிலை வருதுன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு எடுத்தோன்னா அப்படியே ஒரு லீனியராக டைரெக்டாக மேலேயே போயிட்டுருக்குன்னு நம்ப முடியாது. ஸோ எல்லா பிஸ்னஸுமே ஈவன் தோ நீங்கள் மார்க்கெட்டிங் கரெக்டாக, லைக் இது எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரும் கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மார்க்கெட்டிங் கரெக்டாக பண்ணுறீங்க, யூ ஹாவ் அ கில்லர் டேஸ்ட், லைக் ஒரு நல்ல ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க, யூ ஹவ் லாட் ஆஃப் திங்ஸ், எல்லாமே பாசிட்டிவ். ஸ்டில் உங்களுக்குன்னு ஒரு டிப்பு வரத்தான் போகுது. சரி, அந்த டிப்பில் பயந்துருவாங்க ஃபவுண்டர்ஸ். நிறைய பேர் அந்த விஷயத்தில் வந்து டக்குன்னு பயந்துருவாங்க. எஸ்பெஷலி ரெஸ்டாரண்ட்டில் இது ரொம்ப நடக்கும். ஏன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்குறீங்கிறப்போ பீப்புளுக்கு வந்து எல்லா நாளும் வந்து உங்கள் கடையில் சாப்பிடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. உடனடியாக உங்களை மாதிரியே நிறைய பேர் கடை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு ஃபேர் சாய்ஸ் கஸ்டமர்ஸ் கொடுப்பாங்க. அந்த டைமில் உங்களுக்கு டவுனாக இருந்தேன்னா, என் கடை டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக ரெஸ்டாரண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக ரெஸ்டாரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுறது என்ன தெரியுங்களா, ஓப்பன் பண்ணும் போது ஒரு 100 ப்ராடக்ட் வச்சு மெனு ஆரம்பிப்பாங்க. கையில் எது கிடைச்சாலும் நான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ப்ராடக்ட் வச்சு ஆரம்பிப்பாங்க. மெனு கார்டு அதுக்கு அடிச்சிருவாங்க. ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உடனடியாக ஒரு டவுன் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, பாதி ப்ராடக்ட்டை வந்து மெனுலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக பாதி ப்ராடக்ட்டை வந்து அவங்க வந்து குக் பண்ணவே மாட்டாங்க. கேட்டால் இன்றைக்கி இது இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த இடத்துலையே நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க. அங்கேயே உங்களுக்கு ஃபெயிலியர் ஆரம்பிச்சிடும். ஒரு டவுன்ஃபால் கண்டிப்பாக இருக்கும். அப்போது ஒரு ஃபவுண்டராக ஒரு பிஸ்னஸ், நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு மினிமலான ஒரு மெனு வச்சு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். கஸ்டமர்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இங்கே வந்து ஒரு இது சொல்கிறப்போ எல்லா ஃபவுண்டர்ஸ் என்ன சொல்லணும்னா, எங்கங்க என் கஸ்டமர் வந்து எல்லாமே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு USP இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். உங்களுக்கு என்ன நல்லா தெரியுதோ அதை வச்சு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. கஸ்டமர் கேட்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கஸ்டமர் எல்லாமே கேட்பாங்க. இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் ஆம்லெட் வேணும், கலக்கி வேணும்னு கேட்டால் அதுக்காக அவங்க கொடுக்க முடியுமா? அதை அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சார், நான் இந்த கடை இதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது. அப்போது இந்த இடத்துல நிறைய ஃபவுண்டர்ஸ் ஃபெயில் ஆவாங்க. ஓகே, மார்க்கெட்டில் இதெல்லாம் கொடுத்தா தான் நான் சஸ்டெயினே ஆக முடியும் நம்பிக்குவாங்க, ஆர்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா உங்களுக்கு பர்ன் அவுட் ஆயிடுவாங்க. அவங்க கேஷ் ஃப்ளோ இருக்காது. இத்தனை ப்ராடக்ட் அப்டேட் பண்ணுறப்போ ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்காது. ஓவர் நைட்டில் ப்ராடக்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ட்ரைனிங் ப்ராப்பராக அந்த செஃப்புக்கு ஒரு உள்ளுக்குள்ளே குக் பண்ணுறவங்களுக்கு அந்த ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்காது. இமீடியட்டாக என்ன ஆக ஆரம்பிக்கும்னா டவுன்கிரேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கும் போது ப்ராப்பரான ஒரு ப்ராசஸ், நான் இதைத்தான் விற்க போகிறேன். நிறையா ஃபவுண்டர் வந்து ஒரு இடத்துல இன்னும் ஃபெயில் ஆவாங்க. எங்கே தெரியுங்களா? நோ சொல்ல மாட்டாங்க. நான் நிறையா பார்த்துருக்கோம். நோ சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது, முடியாது, எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எதையாச்சும் ஒன்று பண்ணி நம்ம கொடுத்துடலாம், இதுலேருந்து அந்த பிஸ்னஸ் வராதான்னு ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு காசு போட்டிருக்காங்க. அவங்களால வந்து ஃபெயிலியரை தாங்கவும் முடியாது. ஏன்னா அது அவங்ககிட்ட அந்த ஒரு பிளானே இல்லை. ஃபெயிலியர் ஒரு பிளான் பின்னு ஒரு பிளானே அவங்ககிட்ட இருக்காது. எதையாச்சும் ஒன்று பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன்லேயும் ஒரு பெரிய ஒரு பேஷன்லேயும் வந்துடுவாங்க. பட் ப்ராசஸ் இருக்காது, ஒரு பிளான் பி இருக்காது. அந்த இடத்துல வந்து அவங்க என்ன யோசிக்கணும்னா, ஓகே நம்ம கடை நல்லா போகுது,
ஓகே, அது வந்து ஒரு ஓகே, எல்லாரும் யோசிக்கும் போது நல்லா போகணுன்னு தான் வருவாங்க. அப்போது நல்லா போகலைங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கு நான் என்ன இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் என்ன மார்க்கெட்டிங்க்கு வந்து என்ன பண்ண போகிறேங்கிற ஒரு பிளான் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் லெவலில் உங்களுக்கு இருந்தால் கூட உள்ளே போய் அந்த விஷயத்தை பார்க்குறப்போ கற்றுப்பாங்க. இதனால தான் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்ட் பண்ண 1 இயர்லேயே எல்லாரும் முக்கால்வாசி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 70% ஆஃப் ஃபுட் பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரீசன் என்னன்னா, அவங்களால அந்த இடத்துல வந்து விக்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையெல்லாம் 1 வாரத்தில் க்ளோஸ் பண்ண கடையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். 1 வாரத்துலேயும் 1 வீக்கில் க்ளோஸ் பண்ண கடையெல்லாம் பார்த்துருக்கேன். ரீசன் என்னன்னா, அவங்களால வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப பேஷனேட்டான ஒரு பிஸ்னஸ். நார்த்தில் ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டர்ஸ், பெரிய பெரிய கம்பெனிஸோட ஃபவுண்டர்ஸ் உட்காந்து பேசினப்போ அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேஷனேட் பீப்புள் எங்கே போகிறாங்களோ அந்த இடத்துல போய் நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்டாரண்ட் இஸ் ஒன் கைண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது உண்மை, அது கம்ப்ளீட்லி ட்ரூ. என்னன்னா, நீங்கள் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்லோ கேம். நீங்கள் வந்து ஒன்று பெரிய லெவலில் ஒரு பெரிய ஒரு ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து ஒரு ப்ரீமியமான ஸ்பாட்டில் ஒரு ப்ரீமியமான ப்ரைஸிங் வச்சு ஒரு பெரிய செஃப்பை ஹையர் பண்ணி நீங்கள் பண்ணுறது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. சின்ன லெவலில் நீங்கள் போடும்போது அதுக்கேற்ற மார்க்கெட்டிங் பண்ணுறதும் ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ஆனால் அந்த நார்மலாக த மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் உள்ளே வராங்க தெரியுங்களா, மெஜாரிட்டி ஆஃப் உள்ளே வந்து ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறாங்களா ரெஸ்டாரண்ட்டில், அவங்க அதிகமாக ஃபெயில் ஆகிற இடமே இங்கே தான். ஸோ இது வந்து க்ளோஸ் ஆகுறதுக்கான மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் நான் சொன்னது வந்து வெரி ஃபியூ விச் கம்ஸ் ஆன் டாப் ஆஃப் மை மைண்ட் வந்ததை வச்சு நான் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ வந்து வெங்கடேஷ் பட் சார் சொல்லியிருப்பார், அந்த ஒரு ஃபேமஸான ஷோவில் வந்து செஃப் சொல்லியிருப்பாரு, ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு யானையை சமைச்சு கொடு அப்படின்னு கேட்டால் ஒயிட் எலிஃபெண்ட்டா பிளாக் எலிஃபெண்ட்டான்னு கேட்கணும்னு சொல்லியிருப்பார். கரெக்ட். அது வந்து ஒரு பெரிய, அது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு பெரிய ஒரு ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட் நீங்கள் இருக்கிறப்போ ஒரு செஃப்பா அது ரைட். பட் நீங்கள் ஒரு மிடில் ஸ்கேல், ஒரு மீடியம் ஸ்கேலில் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 200-300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு போட்டிருக்க ஒரு கடையில் வந்து நீங்கள் திடீர்னு வந்து நின்று எனக்கு யானை வேணும்னு கேட்டால் நீங்கள் எப்படி இந்த கேள்வி கேட்க முடியும்? கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் ஊரில் நான் கண்ணில் பார்க்குற எல்லா டிஷ்ஷையும் அந்த இடத்துக்குள்ள நான் ஃபிட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறது எப்படி சாத்தியமாகும்? முடியாது. அப்போது கஸ்டமர் கேட்குறாங்கன்னா எங்ககிட்ட இது இல்லைங்கன்னு சொல்லணும். நிறையா பேர் கேட்குறாங்கன்னா உங்களால் அது பண்ண முடியுமான்னு ஒரு நிமிஷம் பார்க்கணும். அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் ஓகே, இதை பண்ணுறதுக்கு இத்தனை டைம் ஆகும், இதை நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு இத்தனை டைம் ஆகும், இதை நமக்கு எம்ப்ளாய்க்கு ட்ரெயின் பண்ணணும், நாளைக்கு இந்த எம்ப்ளாயி நம்ம விட்டு போயிட்டானா இன்னொரு எம்ப்ளாயி வந்தானா இதை நம்ம ட்ரெயின் பண்ண அவனுக்கு முடியுமா அப்படிங்கிற எல்லாமே நீங்கள் அதை பார்க்கணும். இந்த எம்ப்ளாயி போய் அடுத்த எம்ப்ளாயி வந்ததுக்கப்புறம் இந்த எம்ப்ளாயி போயிட்டு இன்னொரு எம்ப்ளாயி வந்தோன்னே இம்மிடியட்டாக அவனும் இதே டேஸ்ட்டில் கொடுப்பானா? இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 7 நாள் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம்ஸ் தான் இது. 7 நாளுமே நீங்கள் இருக்கணுங்க. அப்போ உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லாமல் சில பேர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. டூ many பார்ட்னர்ஸ், அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் தெரியுங்களா? ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் ரெஸ்டாரண்ட்டுக்கு 7 பேர் பார்ட்னர் இருப்பாங்க. எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் ஹோப். கரெக்டுங்களா? அது வந்து அவங்க தப்பு சொல்ல முடியாது. ஒரு 2-3 lakhs 4-5 lakhs 6 lakhs செலவு பண்ணி பண்ணுறாங்கன்னா 7 பேரும் 50,000 60,000 70,000 போட்டு பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரிசல்ட் அவுட்புட் பார்க்குறப்போ 7 பேரும் வந்து உங்களுக்கு வந்து அங்கே ஒரு பிஸ்னஸ் ஹோல்டில் இருக்கிறப்போ அதுக்கு ஏற்றது தானே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். கரெக்ட். ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் கடைக்கு நீ இவ்வளோ ஒரு மார்க்கெட்டிங்க்கு ஏற்ற மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட்டை நீங்கள் வந்து பிஸ்னஸில் இருக்கிறப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி வந்தால் கூட 7 பேர் 8 பேர் இருக்கிறப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மினிமலாக தான் வரும். அந்த மினிமல் பார்த்து சில பேர் சண்டை போடுவாங்க, சண்டை போட்டிருக்காங்க. அதனால பிரான்ச் பிஸ்னஸ் எல்லாம் வந்து நிறைய பிஸ்னஸ் அழிஞ்சிருக்கு. பிஸ்னஸ் அழியறதுக்கு வந்து இதுதான் நிறைய சின்ன ரீசன்ஸ்லாம் இருக்குது. சின்ன ரீசன்ஸ் இருக்குது. சில பேர்த்தனால வந்து ஃபிசிக்கலாக முடியாது, அவங்களால டைம் கொடுக்க முடியாது. அவங்க தான் போய் கலாப்பட்டில் உட்காருவாங்க, அவங்க தான் போய் சில விஷயம் பண்ணணும்னு இருக்கும். அவங்க அதுக்கு மேலே எம்ப்ளாயி போடுறதுக்கு அவங்ககிட்ட அந்த இடத்துல பொட்டன்ஷியல் இருக்காது. ஏன்னா அது ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஒரு கடையாக இருக்கும். அங்கே ஒரு எம்ப்ளாயி போட்டு கல்லாப்பட்டியை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாருன்னா இவர் கையிலேருந்து மட்டுமே காசு பண்ணணும். ஸோ அப்போ அந்த ஒரு எம்ப்ளாயி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஓனர் போய் உட்காருவார். அந்த மாதிரியான ஸ்கேலில் இருக்கிற பிஸ்னஸும் நிறையா இருக்குது ஃபுட் இண்டஸ்ட்ரியில். அவர்னால ஃபிசிக்கலாக ஒரு பிரச்சனை வரும். ஃபிசிக்கலாகவே அவங்களால முடியாது. அவங்களுக்கு நேச்சராகவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரொம்ப மூட்டு வலி இருக்கும் அவங்களுக்கு. சில பேர்த்துக்கு அவனால வர முடியாமல், சில பேர் உட்காந்துட்டே இருக்க முடியாது சில பேர்னால. அந்த மாதிரி ரீசன்ஸில் கூட கடை க்ளோஸ் ஆயிருக்கு. இதனால தான் ஒரு வருஷத்துக்குள்ள 70% கடை க்ளோஸ் ஆகுது. நீங்கள் சொன்னீங்க தெரியுங்களா, 70% ரீசன் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோனால மட்டும் ரீசன் கிடையாது. அதை தாண்டி நிறைய ரீசன்ஸ் இருக்கு.
சின்ன சின்ன சில்லி ரீசன்ஸ் இருக்கு. இது மாதிரி தான் நிறைய நடக்கும். இங்கே நிறைய பேர் எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? மோட்டிவேஷனில் ஆரம்பிச்சிடுறாங்க. எக்ஸாக்டாக சொன்னீங்க. மோட்டிவேஷனில் தான் நிறைய பேர் பிஸ்னஸே ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து நிறையா ஸ்கேமர்ஸ்னாலையும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 16 வயசு பையன்லேருந்து 20 வயசு பையன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பான் உட்காந்து. ஒரு ஃபாரெக்ஸ்லையோ இல்லை கிரிப்டோலையோ போட்டு ட்ரேட் பண்ணிட்டு 16 வயசுல நான் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எடுத்துட்டேன், 20 வயசுல நான் வந்து பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் போய் உட்காந்து நானும் வந்து இப்படி பண்ணுறேன்னு சொல்லி போய் அவங்க காசை ஏமாறுறது. ஏதாவது ஒரு காசு எல்லாத்துக்குமே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ரெவன்யூ வரும். ஒரு இன்சென்டிவாவோ இல்லை ஒரு நில வித்ததுலேருந்து ஏதாவது ஒரு ஷேராவோ ஏதாச்சும் ஒரு இடத்துல வர்றப்போ இதை வச்சு நான் வந்து 9 to 5 ஜாபை விட்டு வெளியில் போக போகிறேன், ரேட் ரேஸ் விட்டு வெளியே போகிறேன், ரேட் ரேஸ் எக்ஸாக்ட்லி அந்த ரேட் ரேஸ் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியமாக கரெக்ட், தப்பு சொல்ல. இங்கே எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா, ஒரு எம்ப்ளாயியாக நீங்கள் இருக்கீங்கன்னா, ஒரு நல்ல வெல் ட்ரெயின்ட் எம்ப்ளாயியாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பீங்க. கரெக்ட். ஒரு எம்ப்ளாயியாக நீங்கள் க்ரோ ஆனதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பீங்க. அப்போது ஒரு எம்ப்ளாயியாக நீங்கள் ஒரு 6 years 5 years கழிச்சு தான் ஒரு பொசிஷன் வந்திருப்பீங்க. அந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதை அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பிஸ்னஸ் எப்படி ஒரே நாளில் நடக்கும்? எப்படி ஒரே நாளில் அச்சீவ் ஆகும்? முடியாது. அப்போ 5 years கொடுக்கணும்னா நிறைய பேர் இன்னும் சொல்லுவாங்க, என்னோட ஓனர் வந்து என்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காரு, நான் இல்லைன்னா இந்த கம்பெனியே இல்லை, நான் தான் இந்த கம்பெனியோட ஒரே தூணு, அப்போ எனக்கு எல்லாமே தெரியும், நான் பிஸ்னஸ் பண்ணால் நான் பெருசாயிருவேன். அவர் ஓனரு, அவர் வேலை பார்த்த ஓனரு 10 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பார், 5 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த அவர் அச்சீவ் பண்ணியிருப்பார். யாருமே கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பிஸ்னஸ் பார்த்து தான் ஆரம்பிப்பாங்களே தவிர்த்து ஏர்லி ஸ்டேஜில் அந்த பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சு, அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அவங்களோட இன்னொரு சைடை காமிக்கவே மாட்டாங்க. அவங்களோட டீப்பர் சைடை காட்ட மாட்டாங்க. இல்லை இவங்க பார்க்க மாட்டாங்க, தெரியாது, ஏன்னா தெரியாது. இதுதான் வந்து இங்கே நிறைய மோட்டிவேஷன் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க. உடனே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களை தெரியாமல் இவங்க ஏமாந்துட்டு இருக்காங்க. இங்கே நிறைய பேர் தெரியாமல் ஏமாந்துட்டு இருக்காங்க. பிஸ்னஸாக என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு டெக்னிக்கலி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் நல்லா சமைப்பேன், அதனால நான் பெருசாக பிஸ்னஸ் பண்ணி செட்டில் ஆயிட முடியும், ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு செட்டில் ஆயிடலாம், நான் தான் நல்லா சமைப்பேனே. அதாவது இங்கே தான் நமக்கு அந்த இந்த டாப்பிக்கோட கோரே வருது. கிரியேட்டரை விட ப்ரெசென்டரும் மேட்டர்ஸ். இங்கே நீங்கள் நல்ல கிரியேட்டர், நீங்கள் நல்லா சமைப்பீங்க, ஆனால் உங்களுக்கு விற்க தெரியணும்ல. நீங்கள் நல்லா சமைக்கிறீங்கிறது தெரிஞ்சு உங்கள்கிட்ட பீப்புள் வர்றதுக்கும் நீங்கள் விற்றா தானே நீங்கள் இருக்கீங்கன்னு ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் பண்ண தானே தெரியும். ப்ரெசென்டர் வேணும். அந்த ப்ரெசென்டருங்கிற அதுக்கான ஒரு வேலை உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு அது வேணும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா வந்து ஒரு சூப்பரான கில்லரான மார்க்கெட்லேயே யாரும் தயாரிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு தேங்காய் எண்ணெயோ, இப்போ நிறைய பேர் ஹேர் ஆயில் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. எவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட் பண்ணுறாங்க. D2C பிராண்ட்ஸ் வீட்டில் இருந்துட்டு எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. அவங்க ஏன் ஸ்கேல் ஆக மாட்டாங்க, அவங்க ஏன் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கே எல்லா கேபிட்டலையும் போட்டுருவாங்க. மார்க்கெட்டிங்க்கு எந்த மார்க்கெட்டிங்க்கு பண்ண முடியாது. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அவங்ககிட்ட இல்லை. இந்த பொருள் விற்றா தான் அவங்களுக்கு காசு. அந்த காசில் அவங்க வந்து இனிஷியலாக அவங்க ஃபேமிலி அவங்களோட பர்சனலிட்ட பார்க்கணும்ல. அப்போ கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்லேருந்து வெளியில் போகுது. ஏன்னா அந்த நாலேஜை அவங்க வளர்த்திக்கிறதுக்கும் ஆன ஃபாரம் ஆர் எனிதிங் இங்கே பெருசாக இல்லை. ரெண்டாவது, ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் கண்டென்ட்டை கொடுத்து ஏதாச்சும் ஒன்று அவங்கக்கிட்ட பண்ணிவிட்டு அவங்ககிட்ட 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு கோர்ஸை விற்றுட்டு அதுக்கு அப்ஸ்கேல் பண்ணுறேங்கிற பேரில் 2000 5000 10,000 50,000 1 லட்சம்லாம் முடிஞ்சிட்டு அவங்க விட்டுடுறாங்க. அவங்களும் ஃபுல் மோட்டிவேஷனோட தன்னோட மொத்த காசையும் ப்ராடக்டோட கிரியேஷனுக்கும் ப்ராடக்டோட கம்பெனி ஸ்டார்ட்டுக்கே போட்டுடுறாங்க. என்ன ஆயிடுது, பிஸ்னஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியாமல் ப்ராடக்ட் இருக்குது, நல்ல ப்ராடக்ட் இருக்குது. நார்மலாக ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னுலாம் கிடையாது, செம்ம ப்ராடக்ட் இருக்கும். நாங்கள் வந்து ஒரு நிறைய D2C பிராண்ட்ஸ் எங்ககிட்ட வந்து இது வந்து எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்னு கேட்பாங்க, சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணப்போ அவங்க ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கார்பரேட் ப்ராடக்ட்டு அவங்க கால் தூசிக்கு சமம். அவ்வளோ சூப்பர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும், குவாலிட்டி வைஸ் பயங்கரமாக இருக்கும்.
ஏன்னா இப்போ 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 இருக்கிற நீங்கள் நிறைய பேர் பாருங்களேன், குவாலிட்டியை வந்து எந்த ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற யாருமே குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ண தயாராகவே இல்லை. நான் எப்படி எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேனோ அதான் கொடுக்கணுங்கிறத வந்துடுறாங்க. அந்த குவாலிட்டி ஸ்பீக்ஸ் லவுட். அதனால அந்த குவாலிட்டியை மட்டும் நீங்கள் மார்க்கெட்டில் கரெக்டாக பிச் பண்ணீங்க, உங்களால் கரெக்டாக அதை விற்க தெரிஞ்சுதுன்னா அங்கே தான் அவன் அந்த ஸ்கேமர் சொல்கிற மாதிரி நீங்கள் பல கோடி சம்பாதிக்க முடியும். ஆனால் அதை விற்கிறதுக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். அதுக்கு ஒரு சேனல் வேணும். சேனல்னா உடனே வந்து யூடியூப் சேனலோ இல்லை இன்ஸ்டாகிராம் சேனலோங்கிறத தாண்டி இந்த ப்ராடக்ட் எங்கே போகுங்கிற பிஸ்னஸ் புரிதல் வேணும். அப்போது அந்த பிஸ்னஸை நீங்கள் கற்றுக்கிறதுக்கான டைமை நீங்கள் முதல்ல கொடுக்கணும். இப்போ நான் வந்து இப்படி பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ராசஸ் சொல்கிறேன். எடுத்தேன்னா இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட காசு இருக்குது, எது இருந்தாலுமே காசை தள்ளி வச்சுட்டு முதல்ல பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா, முதல்ல போய் ஃபஸ்ட்டு வேலை நீங்கள் எதில் பிஸ்னஸ் கற்றுக்குன்னு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண ஆசைப்பட்றீங்களா? ஃபார் ரெஸ்டாரண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? சரி, D2C ஏதோ பிராண்ட் பண்ண ஆசைப்படுறீங்களா? ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு பிஸ்கட் தயாரிச்சு கொடுக்குறீங்களானோ முதல்ல உங்களை மாதிரியே ஆசைப்பட்டு ஆரம்பித்து ஃபெயில் ஆகிருப்பான் தெரியுங்களா, அவன்கிட்ட போய் பேசுங்க. ப்ரோ இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா யார் சக்ஸஸ் ஆகிருக்காங்களோ அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் எப்படி அந்த ஸ்டேஜுக்கு வந்தாங்கன்னு தெரியும். ஏன் ஃபெயில் ஆனவங்க கிட்ட கேட்கணும்? ஃபெயில் ஆனவங்க கிட்ட கேட்டால் தான் என்ன பண்ணக்கூடாதுன்னு அவன் தான் சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஆர் கம்ப்ளீட்லி என்னை பொறுத்தளவுக்கு ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் ஆர் அண்டர் ரேட்டட், சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஆர் ஓவர் ரேட்டட். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஃபீல்டில் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அப்போ தான் உங்களோட யூஎஸ்பி தனியாக தெரியும். சக்ஸஸ் ஸ்டோரி வச்சுருக்கிறவங்க தே ஹாவ் அ ஃபார்முலா. அவங்ககிட்டன்னு அவங்களுக்குன்னு ஒரு யூஎஸ்பி இருக்கும். அந்த யூஎஸ்பி தான் அவங்க சொல்லித்தர போகிறாங்க. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டாவது, சக்ஸஸ் ஸ்டோரி இப்போ ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் அவங்களோட காம்படிட்டர், உங்களுக்கே அவங்க சொல்லித்தரணும். நீங்கள் ஃபெயில் ஆனவங்ககிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்க கூட உட்காந்து பேசுகிறப்போ அவங்க புலம்ப மாட்டாங்க. அவங்களோட ரியலாக அவங்க நடந்ததை சொல்லுவாங்க. நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். இந்த மாதிரி விஷயத்த பண்ணக்கூடாதுங்கிற உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் என்ன தெரியுங்களா, நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது எல்லாத்துலேயும் ஐடியா இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, எப்படி யோசிப்பீங்க? என்ன பண்ணணும்னு யோசிச்சு தான் பண்ணுவீங்க. ஏன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? என்ன பண்ணக்கூடாதுங்கிறத ஒன்றும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சது வந்து கண்டிப்பாக பயாஸாக தான் இருக்கும். ஏன்னா பயாஸாக தான் இருக்கும். என்ன ரீசன்னா, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ நல்ல காரியம் யோசிக்கிறோம், பெருசாக நல்லது பண்ணணுங்கிற மாதிரி யோசிப்பீங்க, நல்லா போகணும்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் ரீச் பண்ணிடலாம். அவங்க தான் சொல்லுவாங்க, இந்த இடத்துல இந்த பொருளை வைக்காத, இந்த இடத்துல வந்து இந்த 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 ஆள்கிட்ட வாங்காத, இந்த வெண்டாட்ட வாங்காத, இந்த வெண்டாட்ட வாங்கி தான் நான் வந்து போயிட்டேன், இந்த ப்ராடக்ட் சரியில்லை, இந்த ப்ராடக்ட் வந்து டிஃபெக்டிவாக இருந்துச்சு, இது தயாரிக்கும் போது கஸ்டமர்ஸ் இதெல்லாம் கேட்டாங்க, நான் இதெல்லாம் கொடுக்கல, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நீ பெருசாக இருக்கலாம். அவங்க ஏன் உங்கள்கிட்ட சொல்லுவாங்கங்கிறதுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அவங்க உங்களுக்கு ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம தான் போயிட்டோம், இவன் அட்லீஸ்ட் வந்து ஏதாவது நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. அது மாதிரி நிறைய நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் நிறைய கற்றுக்கலாம். ஆனால் அவங்க என்ன காமனாக சொல்லுவாங்கன்னு நான் சொல்கிறேன், கரெக்டான கேஷ் ஃப்ளோ அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபெயில் ஆனதுக்கு ரீசன், ஓகே, எம்ப்ளாயீஸை தப்பாக ஹையர் பண்ணியிருப்பாங்க, தப்பான எம்ப்ளாயீஸ் ஹையர் பண்ணி வச்சுருப்பாங்க, ட்ரைனிங் மெத்தடாலஜியாக அவங்ககிட்ட இருக்காது. ஸோ ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆகாமல் நிறைய பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. மார்க்கெட்டிங் பண்ணாமல் ஃபெயில் ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ இது மாதிரி சொல்லி கூட நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்களே. நிறைய ப்ரோ. ஒரு சில கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே அவங்களே பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸ்டார்ட் பண்ண கம்பெனி மட்டும் கிடையாது, க்ரோ ஆன கம்பெனிஸ் நிறைய பேர் எல்லாமே நானே பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பெரிய கம்பெனியில் 10 கோடி 5 கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன இன்வாய்ஸ் சைன் பண்ணுறது கூட ஓனர்ட்ட வருவாங்க. ஆனால் அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா டீம் லீடர் இருப்பாங்க, சூப்பர்வைசர் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு எதுக்குனாலுமே ஓனர்ட்ட தான் வருவாங்க. எம்ப்ளாயி வரல, ஓனர்ட்ட வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும். எல்லாத்தையுமே நான் இல்லைன்னா கம்பெனியே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ், ஒரு கல்ச்சர் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க பர்ன் அவுட் ஆயிடுவாங்க.
எனக்கு டைமே இல்லை, ஃபேமிலி டைம் இல்லை, இது இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களால அதுலேருந்து வெளியில் வரவும் முடியாது. சில பேர்னால, சில பேர் வெளில வருவாங்க, சில பேர் வெளில வர முடியாது. சின்ன கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டார்ட் பண்ண கம்பெனிஸே ஃபவுண்டர்ஸே எல்லா ஒர்க்கும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அடுத்து வர எம்ப்ளாயிஸ் வந்து அந்த ஒர்க்கை பண்ணால் பெர்ஃபெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அதனால ஃபவுண்டர்ஸே இறங்கி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. புது எம்ப்ளாயி கல்ச்சர்ஸே கிரியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் வந்து கேஷ் ஃப்ளோ இங்கே பிரச்சனையாக இருக்குது. அவங்க கேஷ் ஃப்ளோ பிரச்சனையாக இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த ப்ராசஸில் ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானில் வர்றப்போ தான் அதனால் அவங்க வந்து கரெக்டாக அதை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். என்றைக்குமே சின்ன கம்பெனி ஆனாலும் பெரிய கம்பெனி ஆனாலும் முதல்ல என்ன பண்ணணும்னா, பிஸ்னஸ் வந்து ஃபவுண்டரே எல்லா வேலையும் பார்க்குற ஒரு ட்ரிவனாக கண்டிப்பாக சொல்லுவாங்க, எ ஃபவுண்டர் ஷுட் பி அ ஸ்வீப்பர் டு மீட்டிங் ஹோல்டர்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸ்வீப்பரில் ஆரம்பித்து எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும். பட் எல்லா வேலையும் டெலிகேட் பண்ணி கொடுக்கணும். எல்லா ஒர்க்குக்கும் அதுக்கேற்ற எக்ஸ்பர்டைஸ் வச்சு டெலிகேட் பண்ணி கொடுக்கணும். அந்த டெலிகேட் பண்ணுறதுக்கு எங்கே மிஸ் ஆகுறாங்களோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரோத்தே ஸ்டாப் ஆகும். ஸோ அது வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது நிறைய நடக்கும். பிஸ்னஸஸ் மிஸ்ஸரபுளாக ஃபெயில் ஆகும். ரீசன் என்னன்னா, அவங்க பேர்ன் அவுட் ஆயிடுவாங்க. ஒருத்த நாள் எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் தான். எத்தனை வேலையை ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கும். அதுவும் ஒரு ரொட்டீன் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, வி ஆர் நாட் மிஷின்ஸ், ரைட்? மஷின்ஸுக்கே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாப் தேவைப்படும், சர்வீஸ் ஸ்டாப். இவங்க எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா, எல்லாமே இவங்க டிபெண்டாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு இப்போ இவங்க வந்திருக்காங்க, எம்ப்ளாயி ஓனர்கிட்ட கேட்கணும். இப்போ வெளியில் ஒரு ப்ராடக்ட் போகுது, ஓனர்கிட்ட கேட்கணும். ஒரு இன்வாய்ஸ் வந்திருக்குது, ஓனர்கிட்ட கேட்கணும். இன்னைக்கு 4 பேர் லீவு, ஓனர்கிட்ட சொல்லணும். இன்னைக்கு யார் இவங்க என்ன பண்ணணும், ஓனர்கிட்ட சொல்லணும். ஃபவுண்டர்ஸ் எல்லாம் இப்படி ஈஸியாக பேர்ன் அவுட் ஆயிடுவாங்க. இது மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது 100% பேர்ன் அவுட் ஆவாங்க. அப்போது அவங்க பேர்ன் அவுட் ஆகாமல் இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்க வந்து ஒரு எம்ப்ளாயிஸை ட்ரெயின் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ப்ராசஸ் இருக்கணும். ப்ரோ இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக இப்படி பண்ணுறாங்க? மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. அதில் 1 or 2 ரீசன்ஸ் டக்குன்னு எனக்கு தோணுதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னா, இதை வந்து அவங்க காஸ்ட் கட்டிங்காக பார்க்குறாங்க. நிறைய பேர் இதை காஸ்ட் கட்டிங்காக பார்க்குறாங்க. நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயி எடுத்தால் அது நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு. அதாவது இது சின்ன வேலை தானே, இந்த வேலைக்கு எதுக்கு நான் வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போகணும்? அந்த வேலை பெருசாக இருக்கும், சீரியஸாக ரொம்ப பெரிய ஒர்க்காக இருக்கும். ஆனால் அதுக்கு எதுக்கு நான் ஒரு எம்ப்ளாயி வைக்கணும்? அப்புறம் இது என்ன ஆகும்னா, ஒரு வேளை ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, இல்லைப்பா டேரெக்டாக நான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே. திடீர்னு என்ன ஆகும்னா, 2-3 டிபார்ட்மெண்ட்டை நான் தனியாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இதுக்கு எதுக்கு காசு செலவு பண்ணணும், இதுக்கு எதுக்கு ஒரு எம்ப்ளாயி போடணும், இதுக்கு எதுக்கு ஒரு எம்ப்ளாயி போடணும்னு சொல்கிறப்போ, ஒரு எம்ப்ளாயி ஒர்க்குங்கிறப்போ ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் பார்த்துடலாம். 2, 3, 4 வர்றப்போ கண்டிப்பாக பேர்ன் அவுட் ஆயிடுவீங்க. எல்லா ஒர்க்கையும் தூக்கி தலையில் வச்சு கண்டிப்பாக நீங்களும் கரெக்டாக பண்ண முடியாது. இந்த படத்தில் வர்ற மாதிரி இதை பார்க்க வரும்போது தான் இந்த வேலையை பண்ண போகணும்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து உங்கள் டைம் கில் ஆயிரும். நீங்கள் பேர்ன் அவுட் ஆயிடுவீங்க. ஒர்க்ஸ் எதுவும் சரியாக நடக்காது. கண்டிப்பாக குவாலிட்டி இருக்காது. குவாலிட்டி அடி வாங்கும், பெருசாக அடி வாங்கும். அப்படியே நீங்கள் குவாலிட்டி வச்சுருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சூப்பர் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குவாலிட்டியெல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணலினாலும் உங்கள் ஹெல்த் ஸ்பாயில் ஆயிரும். நீங்கள் பேர்ன் அவுட் ஆயிடுவீங்க, உங்கள் ஹெல்த் போயிடும். அதனாலேயே இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால அவங்களோட தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ இது என் பையனோ என் பொண்ணோ இது வந்து அடுத்த தடவை பிஸ்னஸ் இருக்குமோ, இந்த பிஸ்னஸ்குள்ளே வர வேண்டாம், என்னோட இந்த பிஸ்னஸ் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வேற பிஸ்னஸ் செட் பண்ணி கொடுக்குறதோ இல்லை வேற பண்ணுறதோ எல்லாம் நிறைய பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஓனர்ஸ் அது பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ரியலைஸ் பண்ணாலும் அவங்க அதில் ஊறிட்டாங்க. அந்த கல்ச்சர் அவங்களால மாற முடியல. சில பேர் மாறுறாங்க, சில பேர் மாறணும்னு நினைக்கிறாங்க, சில பேர் மாற முடியாதுங்கிறத ஒத்துக்கிறாங்க. சில பேர் ஒத்துக்கிறாங்க. ஸோ லைக் அது வந்து அந்த பிஸ்னஸ்க்கு அப்புறம் சரி வேற யாராவது வந்து அந்த பிஸ்னஸ் பார்க்குறாங்களோ இல்லை வந்து வித்துட்டு போகிறதோ நடக்குது. ஓகே ப்ரோ, இப்போது எம்ப்ளாயி கல்ச்சர்ஸ் பற்றி பேசணும்ல. இப்போ நியூ ட்ரெண்டு, அதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து எம்ப்ளாயிஸை வீட்டில் இருந்து வேலை செய்ய வச்சுட்டாங்கன்னா கம்பெனியோட நிறைய காஸ்ட் கம்மியாகும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்க கம்பெனி, நீங்கள் ஒரு 30 to 40 எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வச்சுருக்கீங்க. ஆனால் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனிஸ் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டா ஆஃபீஸ்க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளேஸ் வந்து காஸ்ட் கம்மியாகும், வந்து போகிற டைம் இது எல்லாமே சேவ் ஆகும்னு சொல்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வச்சு அதனாலே நிறைய கம்பெனிஸ் ஃபெயில் ஆகுது. ப்ரோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட ப்ராசஸ் சரிங்களா, ஒரு கம்பெனினா நிறையா பேர் இருந்தால் தான் பெரிய கம்பெனி அப்படிங்கிற மித்தை உடைக்கிறதுக்கு டெலிகிராம் இருக்காங்க. 32 பேர் தான் எம்ப்ளாயிஸ்.
டெலிகிராம் 32 பேர் தான் எம்ப்ளாயிஸ். ஹெச்ஆர் டீம் கிடையாது, எல்லாமே ஐசி இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர்ஸ். சரிங்களா? எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறாங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ரெவன்யூ பண்ணுற கம்பெனிஸ் எவ்வளோ பெரிய கம்பெனிஸ் 1000 பேர் 2000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஃபவுண்டரோட விஷன் தான். அது இதில் வந்து தப்பு, இது கரெக்டு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து தப்பு, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் கரெக்டு அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஃபவுண்டராக நீங்கள் எப்படி இந்த விஷயத்த மேனேஜ் பண்ணுறீங்க. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு முடிவு பண்ணிட்டீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ப்ராசஸ், அதுக்கேற்ற மாதிரியான ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். எவ்ரிதிங் நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு வந்து நீங்கள் வந்து தப்பு சொல்லணும்னு சொன்னால் ஒரு 1000 பாயிண்ட் சொல்லலாம். நேரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறப்போ நீங்கள் 1000 பாயிண்ட் பாசிட்டிவ் சொல்லலாம், 1000 பாயிண்ட் நெகட்டிவ் சொல்லலாம். இங்கே வந்து எண்ட் ஆஃப் த டே அது டிபேட்டுக்கு மட்டும்தான் உதவும். இதில் நல்லா கம்பெனி ஒர்க் பண்ணலையா, 1000 பேர் வச்சு ஒரு கம்பெனி மேனேஜ் பண்ணுறாங்க, 30 வச்சு ஒரு கம்பெனி மேனேஜ் பண்ணுறாங்க, $multi-billion பிஸ்னஸ். இப்போ ஏஐ ரெவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஏஐ கம்பெனிஸ் எந்த கம்பெனியுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் அதிகமாக இருக்கிற கம்பெனிஸே பெருசாக கிடையாது. ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இல்ல ஏஐ வச்சு ஏஐ கிரியேட் பண்ற கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா அதிக எம்ப்ளாயிஸ் இருக்கிற கம்பெனிஸ் பெருசா கிடையாது. 10ல் 7 கம்பெனி நிறைய எம்ப்ளாயிஸ் கிடையாது, அவங்களும் பெருசா பண்றாங்க. இப்போ இதே வந்து நீங்க வந்து டிசிஎஸ் மாதிரியான பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்து, சர்வீஸ் ஆர்கனைசேஷன் எடுத்துட்டீங்கன்னா நிறைய எம்ப்ளாயிஸ் வச்சிருக்காங்க. இங்க எல்லாமே என்னன்னா ஃபவுண்டர் வந்து எப்படி ப்ராப்பரா ஒரு ப்ராசஸை கிரியேட் பண்ணி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, தட் மேட்டர்ஸ். அதுதான் மேட்டர்ஸ். இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் தான் இங்கே ஆணிவேர். இப்போ நாங்கள் ஒரு 30 எம்ப்ளாயிஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வச்சுருக்கோம் அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நாங்கள் இனிஷியலாக எல்லாருமே எங்கள்கிட்ட நார்மலாக ஒர்க் பண்ணவங்க தான். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு கொரோனாவில் வந்து வி ஃபோர்ஸ் டு டூ தட். அப்போது நாங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நிறைய கற்றுக்கிட்டோம். வேற வழி இல்லை, லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். அந்த சினாரியோஸும் நாங்கள் கற்றுக்கிட்டோம், அதுக்கு நாங்கள் அடாப்ட் ஆகிட்டோம். இப்போ எங்களுக்கு அதிலிருந்து எப்படி வந்து தப்பெல்லாம் நெக்லெக்ட் பண்ண முடியும் எங்களுக்கு தெரியும். இட்ஸ் நாட் ஓன்லி லைக் அதில் நானும் நெகட்டிவ் சொல்லுவேன். எனக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் பண்ணுறதுனால நான் வந்து ஒர்க் பெஸ்ட்டுன்னு சொல்ல. எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எங்களோட எம்ப்ளாயிஸ் ஹேண்ட்லிங்லேருந்து நான் சத்தியமாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் த பாயிண்ட் இஸ் நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ட்ரிவனாக மாறிட்டோம். அதுக்காக நான் குறை சொல்லி எனக்கு பிரயோஜனம் கிடையாது. இப்போ என்னோட காம்படிட்டர்ஸ் இருக்காங்க ஐடியில், அவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா 50 எம்ப்ளாய்ஸ் 60 எம்ப்ளாய்ஸ் வச்சிருந்தாலும் தே ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் இன் ஒன் ரூஃப் வந்து நேரில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் தே ஆர் ஈவன் க்ரோயிங். இங்கே வந்து ஃபவுண்டரோட விஷன், ஒரு பிஸ்னஸோட விஷனும் மிஷனும் எப்படி உங்கள் எம்ப்ளாயிஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு ஃபவுண்டராக அவங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறீங்க, அதை எப்படி வந்து நீங்கள் வந்து அவங்ககிட்ட இருந்து உங்கள் ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்கிறது வந்து ஒரு ஃபவுண்டரோட கையில் தான் இருக்குது. ஸோ அப்படி தான் நான் வந்து இந்த விஷயத்தை பார்க்கறேனே தவிர்த்து இது வந்து இது பெஸ்ட்டு இது ஒஸ்ட்டுங்கிற மாதிரியான ஒரு டிபேட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் விசஸ் இதுக்கு வந்து போகவே தேவையில்லை. ஒரு ஃபவுண்டர் தெளிவாக மேனேஜ் பண்ண தெரிஞ்சா இது ரெண்டையும் வச்சு கூட மேனேஜ் பண்ண முடியும். எங்கே இருந்தாலும் ஒர்க் கரெக்டாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். எங்கே இருந்தாலும் ஒர்க் கண்டிப்பாக நடக்கும். அது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு த ஃபவுண்டர்ஸ் டேலண்ட். ஓகே ப்ரோ, சூப்பராக சொன்னீங்க ப்ரோ. அதாவது ஃபவுண்டரோட விஷன்ஸ்லாம் எல்லாமே இருக்குது, அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்களோ அதுதான் மெயின்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணீங்க, ஒரு பெரிய டீமை ஹையர் பண்ணி ஒர்க் பண்ணுறது ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, இல்லை ஒரு சின்ன டீம் இருந்தாலே அதை மேனேஜ் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுவான்னு பிளான் பண்ணுவீங்களா? ப்ரோ, சின்ன டீமா பெரிய டீமாங்கிறது வந்து இது வந்து இது திருப்பியும் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் விசஸ் இந்த மாதிரி ஒரு டிபேட்டபிள் கான்செப்ட் தான். நான் வந்து என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டீம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏதாச்சும் டக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோ எதுக்குனாலுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சின்னதாக சொல்ல போனால் ஒரு பேக்கரி எடுத்துக்கோங்களேன். பேக்கரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் பேஸ் போட்டால் கூட ஒரு பெரிய பேக்கரி வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஷிஃப்ட் பேஸ் போட்டால் கூட ஒரு 7-8 பேர் வேலை பார்ப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ள அந்த கண்ட்ரோல் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நான் வந்து எனக்கு பர்சனலி என்னோட கண்ட்ரோலில் டீம் இருந்துச்சுன்னா, கண்ட்ரோல்னா நான் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயம் கண்ட்ரோல் கிடையாது. மேனேஜ் என்னோட பார்வை கெட்டுற தூரத்துக்கு எல்லாருமே இருக்காங்கங்கிற பட்சத்தில் என்னால் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியும், ப்ராப்பராக அவுட்புட் கொடுக்க முடியும், எல்லாம் செக்ரிகேட் பண்ண முடியுங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ப்ரோ, இப்போ
பேக்கரின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி எக்ஸாம்பிள் ஒன்று ஞாபகம் வருது. ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு பேக்கரி இருக்குது. அந்த பேக்கரியில் வந்து நைட் டைம் ஆனால் நல்லா க்ரௌடு வந்துடும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த கிட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த பலூன் ஷூட் பண்ணுறது, கேம்ஸ், சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வச்சு பெரியவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணுறாங்க. இதனால தான் அந்த பேக்கரிக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. அதாவது மார்க்கெட்டிங்கில் அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணனால தான் அந்த பேக்கரியே நல்லா க்ரோ ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். அது ஒரு வே ஆஃப் மார்க்கெட்டிங். அவங்க அதாவது எப்படின்னா, அவங்க பிஸ்னஸுக்கு சம்மந்தமே இல்லாத வேற ஒரு விஷயத்தை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக வைப்பாங்க. அதுலேருந்து வந்து தே வில் டூ அந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குது இதில். என்ன தெரியுங்களா, உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு ஒர்க் ஆகுன்னு அவசியமே கிடையாது. இப்போ உங்கள் ஊரில் நீங்கள் சொன்ன மாதிரி மேபி அதுக்கு ஒரு ரீசன் இருக்கலாம். இங்கே உங்கள் ஊரில் வந்து அந்த பேக்கரி நல்லா ஓடுறதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம் தெரியுங்களா, வேற எதுவும் உங்களுக்கு பீப்புளுக்கு வெளியில் போய் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் வேற ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா ரொம்ப நாளாக அந்த இடத்துக்கு கண்டினியூஸாக வந்து அந்த இடத்துல பழகிருக்கலாம். நம்ம நிறைய ரீசன்ஸ் இருக்கும். நான் சொல்கிறேன், சும்மா 2 ரீசன் சொல்கிறேன், எத்தனையோ ரீசனால் வந்திருக்கலாம். இதை பார்த்துட்டு போய் சில பேர் காப்பி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அப்படியே காப்பி பண்ணுவாங்க. கரெக்ட். இதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போய் வேற இடத்துல வைப்பாங்க. அந்த இடத்துல அது உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். நான் ரீசெண்டாக ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொல்லியிருந்தாரு, அவர் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு. அவரோட அதே காப்பி கேட் ரெஸ்டாரண்ட் இன்னொரு இடத்துல இருக்குது, ஃப்ரான்ச்சைஸ் ரெஸ்டாரண்ட். இது ஒரு கடை, அது ஒரு கடை. இந்த கடைக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர்ஸ். ஓகே, சரிங்களா? ஓகே. இந்த கடைக்கு பெரிய பெரிய பேனர்ஸ் வச்சுருக்காங்க. இவர் கடைக்கு சூப்பராக ஒர்க் ஆயிடுச்சு. அந்த பேனர்ஸ் வச்சே இவருக்கு வந்து பிஸ்னஸ் வருது. யோசிக்கலாம், பேனர் வச்சாலாம் பிஸ்னஸ் வருமா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணால் தானே பிஸ்னஸ் வரும்னு. கிடையாது, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் நிறைய பிஸ்னஸ் வரும். அவர் இன்னோவேட்டிவாக பேனர் வச்சார், அவருக்கு பிஸ்னஸ் வந்துச்சு. அதே இனோவேஷன்ஸ், அதே பேனரை அப்படியே அந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து அவங்களுக்கு வச்சாங்க. அவருக்கு கூட்டமே வரல. அந்த பேனர் பார்த்து இடமே ஆளே வரல. எதனால? இத்தனை 6 to 7 கிலோமீட்டர்ஸ் டிஃபரன்ஸ். காப்பி இவருக்கு ஒருத்தருக்கு ஒர்க் ஆச்சுன்னா உனக்கு ஒர்க் ஆகும்னு எப்படி நிச்சயம் உங்களுக்கு? கரெக்ட். இந்த இடத்துல இருந்த பீப்புளோட பர்சோனாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேனர் பார்த்து கூட கடைக்கு வராங்க. ஆனால் அங்கே இருக்கிற பீப்புள் பர்சோனா பேனர் பார்த்து கடைக்கு வரல. அதே அவருக்கு ஒரு ஒர்க் ஆச்சு, இவர் அதை ட்ரை பண்ணார், இவருக்கு அது ஒர்க் ஆகல. என்ன தெரியுங்களா, அவர் வந்து தியேட்டரில் ஆட் கொடுத்தாரு. அந்த கடைக்காரர் தியேட்டரில் இன்டர்வல் டைமில் ஆட் கொடுத்தாரு. அவரு கடை தியேட்டருக்கு கொஞ்சம் நியர்பை. ஓகே, ஒரு கொஞ்சம் நியர்பை, ஒரு 100 மீட்டர்ஸில் தான் இருக்குது. அதை அவர் ப்ராப்பராக மார்க்கெட் பண்ணார். அவரு கூட்டம் வந்துச்சு. இவங்களுக்கு கூட்டம் வந்துருச்சுன்னு, இவங்களுக்கு இதில் தேட்டரில் ஆட் வந்தாலும் கூட்டம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவரும் பக்கத்தில் இருக்க தேட்டரில் ஆட் கொடுத்தாரு. அந்த தேட்டர் ஒரு 300 மீட்டர்ஸ் வச்சுக்கோங்களேன், அவருக்கு கன்வெர்ட் ஆகல. ஒவ்வொருத்தருக்கு ஒர்க்கான ஸ்ட்ராட்டஜி இன்னொருத்தவங்களுக்கு கரெக்ட் ஆகுது. இதுதான் என்னை பொறுத்தளவுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியில் இருக்கிற பிரச்சனை. சக்ஸஸ் ஸ்டோரி என்ன சொல்லும்னா, எனக்கு இது ஒர்க் ஆயிடுச்சு, நீ போய் ட்ரை பண்ணு, உனக்கு ஒர்க் ஆயிரும் அப்படின்னு சொல்லும். ஆனால் ஃபெயிலியர் ஸ்டோரி தான், எனக்கு இது ஒர்க் ஆகலை, உனக்கு ஒர்க் ஆகுதான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கோன்னு சொல்லும். ஸோ ஃபெயிலியர் ஸ்டோரிஸ், அதனால தான் நாங்கள் வந்து ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் வந்து பார்க்குறது. இது சக்ஸஸ் ஸ்டோரியில் வந்து நடக்கிற பெரிய பிரச்சனையே தான். இப்போ மார்க்கெட்டிங்லையுமே நெகட்டிவ் சைட்ஸ் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும், 100% பார்க்கணும். ஓகே. நிறையா பிஸ்னஸஸ் வந்து இப்படி அழிஞ்சும் பார்த்துருக்கோம். என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த ஒரு எக்ஸுங்கிற பர்சன் தெரியும், இவன்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டான், இவனுக்கெல்லாம் கடை ஓடுது, இவன்லாம் வந்து ஏரியாவில் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, ஒன்றுமே தெரியாது இவனுக்கெல்லாம், இவனுக்கு அறிவே கிடையாது, இவனே பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டான், நிறைய வருமானம் வச்சுருக்கான், நான் பண்ண மாட்டேனா, இப்படி நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தாலும் ஊருக்கு 10 பேர் இப்படி ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அவனோட கேரக்டரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நீங்க ஆரம்பிக்கிறீங்க, எப்படி சக்சஸ் ஆகுவீங்க? ஆகவே முடியாது ப்ரோ, ஆகவே முடியாது. இது வந்து சாபமெல்லாம் கிடையாது. ரீசன் என்னன்னா, அவன் வந்து எஃபர்ட் போட்டிருப்பான். he may not be right at some point of view, he may not be good at academics. அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அகாடமிக்ஸில் பெருசாக பண்ணியிருக்க மாட்டான், ஈவன் ஸ்போர்ட்ஸில் பெருசாக பண்ணியிருக்க மாட்டான். ஏதாவது ஒரு ப்ராடக்ட், ஒரு நல்ல ப்ராடக்டை விற்க தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு. ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுதுன்னா இது ஒரு ஃப்ளூக்கோ இல்லை வந்து ஒரு தற்செயலெல்லாம் சத்தியமாக கிடையாது. எவனாலையுமே ஃப்ளூக்லலாம் போய் நீங்கள் பாட்டு கடை ஓப்பன் பண்ணான்னு எல்லாரும் திபுன்னு உங்கள் கடை கூட்டம் வந்து உங்கள் பொருளெல்லாம் ஒரே நாளில் வாங்கி முடிச்சுட்டு போகிற மாதிரி யாருமே இங்கே கிடையாது. எவ்ரிபடி ஒர்க் ஹார்ட். அவங்க கஷ்டப்பட்டு அவங்க எஃபர்ட் போட்டிருப்பாங்க. ஓவர் நைட் சக்ஸஸ் கிடையாது, ஓவர் சக்ஸஸ் கிடையாது. அவங்க வந்து கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டிருப்பாங்க.
நிஜமாலுமே இவனெல்லாம் கடை ஆரம்பிச்சிட்டான்னு ஆரம்பிச்சு எத்தனையோ பேர் இருக்காங்க. இது கண்டிப்பா நிறைய பேர் ரிலேட் ஆகும். இது நிறைய பேர் ரிலேட் ஆகும். வெளியில சொல்ல மாட்டாங்க, வெளில சொன்னா அசிங்கம். ஆனா இது ரிலேட் ஆகும். சரி, வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அப்புறம் எப்படி நமக்கு வந்து தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்சனலா உட்காந்து பேசும்போது இந்த ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் வந்து இவன் இந்த பிரான்சைஸ் எடுத்துட்டான், இதை பண்ணிட்டான். ரியலா சொன்ன போனா ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, இவன்லாம் பேசவே மாட்டான் ப்ரோ, இவனுக்குள்ள எதுவுமே தெரியாது, இவனே டீ கடை போட்டு கடையில் எப்போ பார்த்தாலும் கூட்டமா இருக்குது, நான் போட்ட ஓடாதா, நான் போட்டா ஓடாது, ஆனால் நல்லா நல்லா பேசுவோம் ப்ரோ, நான் நல்லா மார்க்கெட்டிங் எனக்கு தெரியும் ப்ரோ, எனக்குலாம் நல்லா மார்க்கெட்டிங் தெரியும், நான் ஓட்டா ஓடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடை ஓப்பன் பண்ணுவார். அவன் பேச மாட்டான்னு சொல்லுவார், ஆனால் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கான், டீ கடையாலும் காஃபி கடையாலும் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கான். இவர் கடை எனக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ண மாட்டேனான்னு போட்டுட்டு பெரிய கடை ஓப்பன் பண்ணி, நீ டீ கடை ஓப்பன் பண்ணுறியா, நான் பாரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து உட்கார வச்சுட்டு 2 மாதத்துக்குள்ள கம்ப்ளீட்லி பேர்ன் அவுட் வந்து ஃபிசிக்கலி பேர்ன் அவுட், கேஷும் பேர்ன் அவுட். இப்போ என்னாச்சுன்னா கடைசிக்கு அந்த பர்டிகுலர் பர்சனே வரப்பா சிரிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இந்த மாதிரி எல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கவே கூடாது. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக லேர்னிங் தான். பிஸ்னஸ் இஸ் ஆல் அபவுட் நான் வந்து எல்லாமே தெரிஞ்சு தான் ஆரம்பிக்கணுமா, முடியாது. எல்லாமே தெரிஞ்சவங்களால ஆரம்பிக்க முடியாது. ஆனால் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கணும்னா எதில் தெரிஞ்சிருக்கணும்னா நெகட்டிவ் சைட் தெரிஞ்சிருக்கணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். என்ன பண்ணணுங்கிறது தெரியறது ஓவர் ரேட்டட், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதான் அண்டர் ரேட்டட். ஸோ அது ரொம்ப முக்கியம் ப்ரோ. இதோட ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு. என்னன்னா, நல்ல ப்ராடக்ட் வச்சுக்கிறாங்க, அவங்க நல்ல மார்க்கெட்டிங் பண்ணியும் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஃபெயில் ஆயிருக்காங்க. எந்த மாதிரியான மார்க்கெட்டிங் பண்ணாங்க, ஏன் அந்த மார்க்கெட்டிங் ஃபெயில் ஆச்சு? இப்போ நிறைய ஃபவுண்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ப்ராடக்ட் அவங்க கிட்ட இருக்கு, அவங்க ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் மார்க்கெட் பண்ணிட்டு விட்டுறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அதுலயே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு நினைச்சிடறாங்க. அது வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு ஓடுது, அதுக்கப்புறம் நின்றுது. அதுலேருந்து நான் ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னு பாக்குறேன்னா, அட்லீஸ்ட் அதுல இருந்து ஒரு பாதி ஆர்ஓஐயாச்சும் எடுத்துறாங்க, இல்லைன்னா ஃபுல் ஆர்ஓஐ எடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. கரெக்ட் தான் ப்ரோ. இந்த பாயிண்ட்லயும் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. இந்த 1 to 3 ஃபெயில் ஆகிறவங்க பாத்தீங்கன்னா 2 விதத்துல ஃபெயில் ஆவாங்க. ஒன்னு, அட்லீஸ்ட் கொஞ்சமாவோ நிறைய ஃபுல் ஆர்ஓஐ எடுத்துட்டு ஃபெயில் ஆகிறவங்க இருக்காங்க. நம்மளால முடியும்னு நினைச்சு நிறைய காசு போட்டு ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பேர்ன் அவுட் ஆகிறவங்க, இந்த இடத்துல பிஸ்னஸ் வச்சு எக்ஸிட் ஆகிறவங்க தான் நிறைய லாஸஸ் அக்குமுலேட் பண்ணுறாங்க. நான் ரீசெண்டாக கூட என்னோட அந்த ஸ்டோரியில் வந்து என்னோட கெஃபே பற்றி ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பேன். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி எஸ், இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கரெக்டான சேனலில் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணாமல், கரெக்டான சேனலில் இது பண்ணாமல், ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆகாமல், ஒரு சேஞ்சுக்கு வந்து ஒரு எசிடேட் ஆகி இது ஓடிடும்னு ஒரு நம்பிக்கையிலேயே காசை போட்டு ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க. இந்த 1 to 3 இயர்ஸ்ல ஃபெயில் ஆகிறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஆர்ஓஐ எடுத்திருப்பாங்க, அந்த பிஸ்னஸ் லெசன்ஸ் இருக்கும், நிறையா டேக் அவேஸ் அவங்ககிட்ட இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஃபெயிலியர் இஸ் அ ஃபெயிலியர் தான் இந்த இடத்துல. ஆனால் இவங்க கொஞ்சம் ப்ராப்பரான விஷயத்தில் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கட்டத்துக்கு போவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஃபெயில் ஆனவங்க நமக்கு வந்து எல்லாம் தெரியும்னு நினச்சி ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கு. ப்ளஸ் இந்த 3 to 5 இயர்ஸ்க்கு 3 to 10 இயர்ஸ்க்குள்ளே வந்து பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஃபெயில் ஆவாங்க பாருங்களேன். அது இன்னும் வந்து ரொம்ப வந்து கொடூரமாக இருக்கும். அவங்களோட என்டையர் லைஃபுமே இந்த மாதிரி பிஸ்னஸ்குள்ளே போயிருக்கும். ட்ரெண்ட் அடாப்ட் பண்ண முடியாமையோ, இல்லை ஒரு நியூ ஏஜ் டெக்னாலஜியை வந்து லிவரேஜ் பண்ண முடியாமையோ, ஸ்டில் எத்தனையோ 10 years ஓல்ட் கம்பெனிஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் சேலே இல்லாமல் இருக்காங்க, பிஓஐ சிஸ்டம்ஸே இல்லாமல் இருக்காங்க. இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க அது தேவைப்படாது, அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியாதா, அவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் தேவைப்படாது, சக்ஸஸாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சில சின்ன விஷயத்தில் கூட அவங்களால வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியாது. பட் தே ஆர் லெகசி. பட் ஸ்டில் அவங்களும் ஃபெயில் ஆயிருக்காங்க. இப்போ கொரோனா டைமில் நீங்கள் க்ளோஸ் ஆன பல ரெஸ்டாரண்ட்ஸ், பல பிஸ்னஸஸ் லெகசி பிஸ்னஸஸ் தான். அவங்களால வந்து யாரை அசைக்கவே முடியாதுங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற போது காணாமல் போயிடுவாங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, மோர் தென் 10 years இருப்பாங்க, மோர் தென் 10-15 years இருப்பாங்க. ஆனால் என்ன ஆகும், மார்க்கெட்டில் புதுசாக ஒரு விஷயம் வரும், அடாப்ட் பண்ணுறதுக்கான ப்ராபர்ட்டி வச்சுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி நல்லா தானே போயிட்டுருக்கு, அந்த ட்ரெண்டில் ஏன் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சி கரெக்ட் ட்ரெண்ட் அடாப்ட் பண்ணாமே க்ளோஸ் ஆயிடுவாங்க.
ட்ரெண்டுங்கிறத விட நியூ ஏஜ் டெக்னாலஜி அடாப்ட் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னும் ரொம்ப பரசா ஹைப்ரிட்ல ப்ரொடக்ஷனே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ப்ரொடக்ஷன் இருக்கும். நிறைய மேனுவல் வச்சுருப்பாங்க. ஃபாஸ்ட் ஃபேஸில் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்க மாட்டாங்க. பழைய சேல் ஆஃப் மார்க்கெட்டிங் ஒன்று உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க நினைச்சாங்கன்னா எந்த மீடியம்லலாம் ப்ரமோட் பண்ண முடியும். தே ஹேவ் கேஷ் ஃப்ளோ. ஆனால் பண்ண மாட்டாங்க. 10 இயர்ஸ் மேலே இருந்துட்டாங்க. தே ஹேவ் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ், பெரிய ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். 10 இயர்ஸ் மேலே இருந்தும் நட்டத்தில் ரன் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அப்போ கண்டிப்பாக 10 வருஷம் இருந்திருக்காங்க அப்படின்னா நிறைய பிஸ்னஸஸ் கண்டிப்பாக நல்லா போயிட்டு இருப்பாங்க. மேபி ஒரு 1000ல் ஒருத்தர் ஸ்டில் நட்டத்தில் ரன் பண்ணிட்டு இருக்கலாம். பட் மிச்சவங்க எல்லாருமே ப்ராஃபிட் ரன் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்க எவ்வளோ சேனலில் ப்ரமோட் பண்ண முடியும்? அவங்களோட மார்க்கெட்டிங்க்குன்னு ஒரு பட்ஜெட் கண்டிப்பாக இருக்கும். அந்த பட்ஜெட்டை வந்து எவ்வளோ அழகாக பண்ண முடியும். பட் ஸ்டில் அவங்க வந்து அந்த ஓல்டு ஃபார்மெட்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க சில பேர். அதனால நிறைய பிஸ்னஸ் ஃபெயில் ஆவாங்க. அந்தனாலையும் அவங்களுக்கு சேல்ஸ் கிடைக்காது. இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ஸ்பெண்டர்ஸ்க்காக மார்க்கெட்டுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு மில்லினியல்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்த ஏஜ் ஸ்பெண்டர்ஸ் ஜென்சி வந்துடுவாங்க. இன்னும் மில்லினியல்ஸை 15 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கேற்ற ப்ராடக்ட், அதுக்கேற்ற மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க இன்னும் இருக்கிறாங்க. அவங்களாம் 25 கிராஸ் பண்ணி போயிட்டு 30-35 போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் அடாப்ட் பண்ண முடியாமன்னு தெரியலன்னா அவங்களுக்கு அது இப்படி மாறிடுச்சு. அவங்களுக்கும் நம்ம பண்ணணுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இவங்க வந்து திருப்பி அதையும் இன்னும் வாங்கிட்டே இருப்பாங்க. அந்த நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ல இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து சிலர் வந்து அந்த டார்கெட் ஆடியன்ஸ் குரூப் நம்ம விட்டு போயிருச்சு, நம்ம புதுசாக டார்கெட் ஆடியன்ஸ் குரூப் வந்திருக்குது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் டிசைன் பண்ணணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணணுங்கிறத வந்து நிறைய பேர் விட்டுறாங்க. அதனால தான் இந்த 10+ இயர்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகும். தன்னோட டார்கெட் ஆடியன்ஸ் குரூப்பே மூவ் ஆயிட்டாங்கிறத வந்து அவங்களுக்கு அவங்க அதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் மூவ் ஆயிருச்சுங்கிறது வந்து அவங்களால வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல. இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்க, தான் போயிட்டே இருக்குல்ல போகும் அப்படின்னு சொல்லி இப்படி உட்காந்துக்குவாங்க. ஆனால் அப்புறம் க்ரோத்துக்கோ அதுக்கப்புறம் அவங்க பண்ண போகிற க்ரோத்துக்கோ ஸ்கேல் பண்ணுறதுக்கோ அவங்களால வந்து அங்கிருந்து முடியாமல் போயிடும். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட், டீம் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் ஏன் க்ளோஸ் ஆகுது, ஈவன் 10 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸே க்ளோஸ் ஆயிருக்கு, அதெல்லாம் ஏன்னு இதை பற்றி நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாட்காஸ்ட் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.